அனைவருக்கும் வணக்கம். சென்னை செந்தமிழ் வணக்கம். மன்றமும் அனைத்திந்திய சாதனை புத்தக நிறுவனமும் இணைந்து நாடூரும் நன்னூல் என்று அற்புதமான இந்த இலக்கண தலைப்போடு பன்னாட்டு கருத்தரங்கமாக நிகழ்த்தி வருகிறது. இன்றைக்கு 71வது நாள் நிகழ்வு. இந்த 71வது நாள் நிகழ்வில் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கின்றோம். அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பதிலும் பெருமகிழ்ச்சி கொள்கின்றோம். சான்றோர் பெருமக்களே, இன்றைக்கு 71வது அதிகாரம் குறிப்பறிதல். இந்த குறிப்பறிதல் 2 இடத்தில் இடம்பெற்றிருக்கிறது. இதை சான்றோர் பெருமக்கள் அனைவரும் அறிவர். அதில் இன்றைக்கு குறிப்பறிதல் 71வது அதிகாரத்திலிருந்து 10வது திருக்குறள். நுண்ணியம் என்பார் அளக்கும் கோல். மிக அழகாக சொல்றாரு. நுண்ணியம் என்பார் அளக்கும் கோல் காணுங்கால் கண்ணல்லது இல்லை பிற. மிக அழகாக சொல்றாங்க. ஒருவருக்கு அகத்தின் அழகு முகத்தில் காட்டும் என்பார்கள். அந்த முகத்திலும் மிக தெளிவாக காட்டக்கூடியது எது அப்படின்னு பார்க்கும்போது அந்த முகத்தில் இருக்கின்ற கண்கள் தான் மிக தெளிவாக காட்டும். அப்படி இந்த திருக்குறளினுடைய பொருள், கூர்மையான அறிவுடைய சான்றோர் பெருமக்களை நாம் அடையாளம் காண வேண்டுமெனில் அவரை அடையாளம் காண்பதற்குரிய ஒரு கருவி எதுவாக கொள்ளலாம்னா வேற எதுவுமே வேண்டாம். அவருடைய கண்களை பார்த்தால் போதும். அவர் மற்ற பொருளை நோக்கும் போதும் அல்லது நாம் அவர்களுடைய கண்களை பார்க்கும் போதும் அந்த கூர்மையான அறிவுடையவருடைய கண்கள் நமக்கு அவரை அடையாளப்படுத்திவிடும் என்று மிக அழகாக இந்த திருக்குறள். இந்த கண்ணினை பார்க்கும்போது எனக்கு திருப்பாவை நல்ல அழகான ஒரு தொடர் ஞாபகம் வருகிறது. ஏறார்ந்த கண்ணி அப்படின்னு சொல்லிட்டு யசோதையை பாடுவார்கள். ஏறார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் அப்படின்னு சொல்லி மிக அழகாக பாடுகின்ற அந்த திருப்பாவையினுடைய அடிகள் அங்கே யசோதையினுடைய அன்பு பார்வையை காட்டுகிறது. இங்கே திருக்குறளில் அறிவு பார்வையை நம்மால் உணர முடிகிறது. இப்படிப்பட்ட அழகான சிந்தனையோடு இன்றைய ஆய்வாளர், அதாவது இன்றைய ஆய்வு கட்டுரையை வழங்கக்கூடியவர் பேராசிரியர் அடைக்கலராஜ், தமிழாய்வுத்துறை, தூய வளனார் தன்னாட்சி கல்லூரி, திருச்சி. சான்றோர் பெருமக்களே, இவர் 25க்கும் மேற்பட்ட விருதுகளை பெற்றிருக்கிறார். சாதாரணமாக இப்போது பேசும்போதுதான் அதை சொல்லுகிறார். ஐயா, உங்களை பற்றிய குறிப்புகளை அனுப்புங்கள், நான் தங்களை வரவேற்க வேண்டும், வரவேற்கும் போது தங்களை அறிமுகப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன். ஆனால் அவர் இதுவரை அனுப்பவில்லை. மிக அழகாக பேசிக் கொண்டிருந்தார். சற்று முன்னாடியே வந்து அவரிடம் பேசுகின்ற போது மிக அழகான செய்திகள் எல்லாம் வெளிப்பட்டது. அவற்றையெல்லாம் எல்லோரிடமும் பகிர்ந்து கொண்டு அவரை வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கின்றேன். அவருடைய கல்வி பணியானது 16 ஆண்டுகள் தொடர்கிறது. இந்த 16 ஆண்டுகளில் அவர் பள்ளியிலும் கல்லூரியிலும் அவர் பணியாற்றி இருக்கிறார். 2 தலங்களும் அவருக்கு கைவந்த கலையாக இருக்கிறது. சான்றோர் பெருமக்களே, அது மட்டுமல்ல, பள்ளியிலும் நிரந்தர பணி,
அந்த பணியை தொடர்ந்து கல்லூரியில் நிரந்தர பணியை கிடைத்த பிறகு இங்கே கல்லூரிக்கும் வந்திருக்கிறார் என்பது மிகவும் அவரை அறிமுகப்படுத்துவதற்கு மிகுந்த செய்தியாக இருக்கிறது. இப்படி பல்வேறு நிலைகளில் இவருடைய பணி எங்கெல்லாம் ஆய்வு அரங்கங்கள் நடக்கின்றனவோ அங்கெல்லாம் தொடர்ந்து அவருடைய பதிவு என்பது இருக்கின்றது. எங்கெல்லாம் நிகழ்வு நடக்கின்றதோ அந்த நிகழ்வுகளிலெல்லாம் பங்கேற்பதும் பார்வையாளராக பங்கேற்பதும் இரண்டுமே நடக்கின்றது. கல்லூரியினுடைய பணிகளை சிறந்த பணியாக மேற்கொண்டு வருகிறார். இப்படி இவருடைய பணி அனுபவங்கள் நீண்டு கொண்டே இருக்கிறது. 25 விருதுகளை பெற்றிருக்கிறார் எனில் அவரை அதைவிட அறிமுகப்படுத்த வேண்டிய வேறு செய்திகள் இல்லை எனலாம். அந்த அளவுக்கு அத்தனை தகுதிகளையும் பெற்று அத்தனை தகுதிகளுக்கும் அணிகலன்களாக விளங்கக்கூடியவராக இருக்கின்ற ஐயா பேராசிரியர் ஆ. அடைக்கலராஜ் ஐயா அவர்களை சென்னை செந்தமிழ் மன்றமும் அனைத்திந்திய சாதனை புத்தக நிறுவனமும் இணைந்து வருக வருக என வரவேற்கிறது. வாருங்கள் ஐயா. சான்றோர் பெருமக்களையும் ஆசிரிய பெருமக்களையும் மாணவ செல்வங்களையும் ஆய்வாளர் நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கின்றோம். சான்றோர் பெருமக்களே, நமக்கு இன்றைய நூற்பாக்களை மிக அழகாக வழங்க இசையோடு வழங்க காத்திருக்கும் அம்மையார் 267வது நூற்பாவிலிருந்து 269வது நூற்பா வரை இன்றைக்கு இசையோடு வழங்க காத்திருக்கிறார். அம்மையார் செல்வி காயத்ரி ஸ்ரீ கந்தவேல் அவர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கின்றோம். இந்த அற்புதமான அரங்கை, இந்த 71வது அரங்கை அம்மையாரிடம் ஒப்புவித்து இடம் சாருகின்றேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நன்னூல் வழக்கு செய்யுள் குறிப்பு வெளிப்படை நூற்பா 267. இலக்கணம் உடையது இலக்கண போலே மருவு என்று ஆகும் மூவகை இயல்பும் இடக்கரடக்கல் மங்களம் குழு உக்குறி எனும் முத்தகுதியோடு ஆறாம் வழக்கு இயல் இலக்கணம் உடையது இலக்கண போலி மருவு என்று ஆகும் மூவகை இயல்பும் இடக்கரடக்கல் மங்களம் குழு உக்குறி எனும் முத்தகுதியோடு ஆறாம் வழக்கு இயல். நூற்பா 268. பல்வகை தாதுவின் உயிர்க்கு உடல் போல் பல சொல்லால் பொருட்கு இடன் ஆக உணர்வினின் வல்லோர் அணிபெற செய்வன செய்யுள் பல்வகை தாதுவின் உயிர்க்கு உடல் போல் பல சொல்லால் பொருட்கு இடனாக உணர்வினின் வல்லோர் அணிபெற செய்வன செய்யுள். நூற்பா 269. ஒன்று ஒழி பொதுச்சொல் விகாரம் தகுதி ஆகு பெயர் அன்மொழி வினை குறிப்பே முதல் தொகை குறிப்போடு இன்ன பிறவும் குறிப்பின் தருமொழி அல்லன வெளிப்படை. ஒன்று ஒழி பொதுச்சொல் விகாரம் தகுதி ஆகு பெயர் அன்மொழி வினை குறிப்பே
முதல் தொகை குறிப்போடு இன்ன பிறவும் குறிப்பின் தருமொழி அல்லன வெளிப்படை. நன்றி. ரொம்ப மகிழ்ச்சிங்கம்மா, ரொம்ப மகிழ்ச்சி. மிக அழகாக இந்த நூற்பாக்களை எல்லாம் இசையோடு வழங்கி வருகின்ற அம்மையாருக்கு சென்னை செந்தமிழ் மன்றமும் அனைத்திந்திய சாதனை புத்தக நிறுவனமும் இணைந்து நன்றியை தெரிவிப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கின்றோம். நன்றி அம்மா, வணக்கம். சான்றோர் பெருமக்களே, இன்றைக்கு ஆய்வுரையாக வழங்க 267வது நூற்பாவில் இருந்து 269வது நூற்பா வரை பேராசிரியர் ஆ அடைக்கலராஜ் அவர்களை தங்களுடைய உரையை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா. நன்றி நன்றி நன்றி. யாதும் ஊரே யாவரும் கேளீர், தீதும் நன்றும் பிறதர வாரா, நோதலும் தனிதலும் அவற்றுற என்ன, சாதலும் புதுவதும் அன்றே இனிதும், இனிதன மகிழ்ந்தன்று இளமையை முனிவேன், இன்னாதென்றலும் இளமையை முன்னோடு, வானம் தன்துளி தலையானாது, கல்பொருது இறங்கும் மல்லல் பேரியாற்று, நேர்வழி படுவும் புனைவோல் ஆரியில், காட்சியில் தெளிந்தனம் ஆகலின், பெரியோரை வியத்தல் இளமே, சிறியோரை ஈகழ்தல் அதனின் இளமே. அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். சென்னை செந்தமிழ் மன்றம் நடத்தக்கூடிய நாள்தோறும் நன்னூல் என்று சொல்லக்கூடிய அந்த நிகழ்வை மிகச் சிறப்பான முறையில் திட்டமிட்டு வடிவமைத்துக் கொண்டிருக்கூடிய இந்த நிறுவனத்தினுடைய தலைவர் முனைவர் ரமேஷ் ஐயா அவர்களுக்கு இனிய வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையாகவே பணியை காட்டிலும் மேலான பணி பல்வேறு நபர்களுக்கு தமது படைப்பை அறிமுகப்படுத்துவதுதான். அந்த விதத்திலே இந்த பணியை அவர் சீரும் சிறப்புமாக ஒரு சாதனை புத்தகத்தோடு இணைந்து செய்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் உண்மையாகவே அவரை பாராட்டுவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். எல்லாருக்கும் எல்லா வேலையும் இருக்கும். அப்படி இந்த வேலைகள்லாம் விட்டுட்டு அவர் தனிப்பட்ட முறையிலே இந்த மாதிரியான முயற்சிகளை செய்து பல தமிழ் உள்ளங்களுக்கு இந்த தமிழ் விதையை விதைத்துக் கொண்டிருப்பதில் நான் பேருகை கொள்கின்றேன். உண்மையாகவே மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்களுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் ஐயா அவர்களுக்கு தெரிவித்துக் கொண்டு, நன்னூல் என்று சொல்லக்கூடிய இந்த இலக்கணமானது மாணவர்களுக்கும் ஆய்வாளர்களுக்கும் மற்ற அனைவருக்குமே மிகவும் ஒரு இனிமையான ஒரு இலக்கணம் என்று சொல்லலாம். இலக்கணம் என்றால் என்ன? இலக்கு பிளஸ் அணம். இலக்கு என்று சொன்னால் விதி, அணம் என்று சொன்னால் அழகு. ஒரு விதியை அழகுபட சொன்னது என்று சொன்னால் அதுதான் இலக்கணம் சொல்லி நம்ம பார்க்க முடிகிறது. இலக்கியம் எவ்வாறு இலக்கை மையமாக வைத்து இயம்புகிறதோ அதே போல இலக்கணமும் அந்த விதியை மையமாக வைத்துக் கொண்டு மிகவும் நுட்பமாக தெளிவாக எடுத்து காட்டுவது இலக்கணம். மாற்றுக்கருத்து இருக்க முடியாது. அந்த வகையில் இன்றைக்கு நாம் நன்னூலிலே சொல்லதிகாரத்திலே வழக்கு என்று சொல்லக்கூடிய அந்த நூற்பாவை பார்க்க இருக்கின்றோம். இன்றைய நிகழ்வில் சிறப்பான முறையில் அம்மையார் காயத்ரி அவர்கள் இந்த வெண்பாக்களை இந்த நூற்பாக்களை மிக சிறப்பான முறையில் அவர்கள் பாடினார்கள். மிகவும் இனிமையாக இருந்தது. ரொம்ப நாள் ஆச்சு இது மாதிரி பாடல் கேட்டு. அந்த வகையிலே நானும் மாணவர்களுக்கு என்ன முழுமையான இனிய ஓசைகள் எல்லாம் கிடையாது. ஏதாவது ஒரு வகையிலே அந்த மாணவர்களுக்கு அந்த மெட்டோடு நானும் அவற்றை போதிப்பது எனது வழக்கமாக இருக்கிறது. ஏனென்றால் ஒரு பாடலை ஒரு குறிப்பிட்ட நேரத்திலே மனனம் செய்து விடுகிறார்கள். மற்ற திரைக்கதை வசனங்களையும் மிக எளிமையான முறையில் மாணவர்கள் அவர்கள் மனனம் செய்து விடுகிறார்கள். அது போன்ற அந்த மெட்டிலே அவர்கள் படித்தார் என்று சொன்னால் ஒரு பக்தி இலக்கியமாகவோ அல்லது திரைப்படமாகவோ அல்லது சைவ பாடல் வாயிலாகவோ பாடல் வாயிலாகவோ ஏதோ ஒரு வகையான பாடல் துணியோடு அவர்கள் படிக்கின்ற பொழுது மிக எளிமையான முறையிலே அது மாற்று இருக்க முடியாது. அந்த வகையில் வழக்கார் என்று சொன்னால் என்ன? நமது முன்னோர்கள் ஒரு சொல்லை ஒரு பொருளை எவ்வாறு வழங்கி வந்தார்களோ அவ்வாறே அதே போன்று சொல்லுவது வழக்கார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இலக்கணமுடையது இலக்கண போலி மறு என்றாகும் மூவகை இயல்பும் இடக்கரடக்கல் மங்களம் குழு குறி என தகுதியோடு ஆறாம் வழக்கியல். இலக்கணமுடையது இலக்கண போலி மறு என்றாகும் மூவகை இயல்பும் இடக்கரடக்கல் மங்களம் குழு குறி என தகுதியோடு ஆறாம் வழக்கியல்.
ஒரு சாதாரண ஒரு பக்தி பாடல் தான். அந்த பாடலை போல இவ்வாறு படிக்கின்ற பொழுது அவர்களுக்கு மாணவர்களுக்கு மிகவும் எளிமையான முறையில அதை பகிர்ந்து வைத்துக் கொள்ள ஒரு வழிவகையாக இருக்கும். இலக்கணம் உடையது என்றால் என்ன? நாம் பேசக்கூடிய ஒவ்வொரு சொல்லிலும் இலக்கணம் இருக்கிறது. இங்க மொழியில் உள்ள அழகாக அவற்றை பதிவு செய்திருக்கிறார். குறிப்பாக நாட்டுப்புற மக்கள் பேசக்கூடிய பேச்சிலே இலக்கணம் கடுமையாக இருக்குது என்று சொல்லி அவர் பதிவு செய்கிறார். நான் நினைக்கிறேன் படிக்காதவர்கள் தான் அவர்களுக்கு அந்த அளவுக்கு ஒன்றும் ஆற்றல் இல்லை, அறிவு இல்லை அப்படின்னு நினைக்கிறோம். அவர்கள் பேசக்கூடிய அத்தனை சொல்லாடல்களையும் மிக அருமையான எளிமையான இலக்கண கட்டமைப்பு இருக்குது என்று சொல்லி வென்றி என்று சொல்லக்கூடிய அறிஞர் பதிவு செய்கிறார். இலக்கணம் உடையது என்றால் என்ன? முதல்ல வழக்கம் வந்து 2 வகையா பிரிக்கிறோம். இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு அப்படின்னு சொல்லி 2ஆ பிரிக்கிறோம். அறிவியல் மாணவர்கள் எப்படி ஒரு டயக்ராம் போட்டு அவங்க எளிமையான முறையில புரிந்து கொள்வதற்கு படிக்கிறார்களோ, அதே போல நம்முடைய இலக்கண வகுப்பு மாணவர்களுக்கும் அவற்றை எளிமையான முறையில நுட்பமாக அவர்களுக்கு விளக்க முடியும். வழக்குன்னு எழுதுறோம், அதுக்கு விதியை சொல்றோம். இதுல என்னென்ன வகைப்பாடு இருக்கிறது? இந்த பகுட்டு 3 வகையானது வகை இருக்கிறது. அந்த பகுட்டு தகுதி வழக்குல 3 வகையான வகைப்பாடு இருக்கிறது. இதுல 3ல 1 இலக்கணம் உடையது, இலக்கண போலி, மறு. இதுல 3 வகை இருக்கிறது. அங்கு இடக்கரடக்கல், மண்கலம், குழு குறி என்று சொல்லி 3 வகை. நெட்டு வரல, நெட்டு வரலமா. உன்னோட நெட்டு கூட நீர் பேசிட்டு இருக்கிறாரு, கேட்கவே இல்லை. என்று சொல்றோம். இலக்கண நெறியால் வருவது இலக்கண உடையதுன்னு சொல்லி பார்க்கணும். இலக்கண போலி என்று சொன்னால் என்ன? இலக்கணம் இல்லை என்று சொன்னாலும் நம்முடைய முன்னோர்கள் ஒரு சொல்லை தொன்று தொட்டு வழங்கி வந்திருக்கிறார்கள். அப்படி வழங்கி வந்திருக்கின்ற பொழுது அந்த சொல்லாட்சி மக்கள் மத்தியில் அதிகமான வரவேற்பு இருக்கிறது. அப்படி அதிகமான வரவேற்பு இருக்கின்ற பட்சத்தில் அந்த சொல்லை நீங்கள் சொல்லிக் கொள்ளலாம், வழக்காரில் சொல்லிக் கொள்ளலாம் என்று மிக தெளிவாக பதிவு செய்கிறார். இலக்கண போலி என்று சொல்லி பார்க்கின்றோம். நம்ம ஸ்கூல் எஜுகேஷன்ல நீங்க முதல் போலினா என்ன, இடை போலினா என்ன, கடை போலினா என்னன்னு விருப்பமா படிச்சிருப்பீங்க. போலி என்று சொன்னால் செய்யுள்ள அல்லது ஒரு வார்த்தையில ஒரு எழுத்து நிற்க வேண்டிய இடத்துல இன்னொரு எழுத்து மாறி நின்று பொருள் மாறுபடாமல் இருந்துச்சு அப்படின்னா அதான் போலி என்று சொல்லி பார்க்க முடியும். செய்யுள்ள அல்லது சொற்கள்ல ஒரு எழுத்து நிற்க வேண்டிய இடத்துல இன்னொரு எழுத்து வந்து நின்று பொருள் மாறுபடாமல் இருந்துச்சுன்னா போலி. அது முதல் போலி, இடை போலி, கடை போலி, முற்றுப்போலின்னு பல வகை இருக்கு. உதாரணமா மஞ்சு, மஞ்சு அப்படிங்கிறத கூப்பிடும்போது ஏன் மஞ்சு, ஏன் மஞ்சு அப்படிங்கிறாங்க. இவன் மா வந்து மையா மாறுது, ஆனா பொருள் ஒண்ணுதான். வட்டார வழக்குல நமக்கு வந்து என்ன பண்றது, பொருள் ஒண்ணுதான். சாம்பல், சாம்பர், இடையன், இடையன். அப்ப முதல் போலினா முதல் எழுத்து மாறி வந்து பொருள் மாறுபடாமல் இருக்கிறது. இடைப்போலினா இடையெழுத்து அங்கே மாறி வந்து பொருள் மாறுபடாமல் இருக்கிறது. கடைப்போலினா கடைசி எழுத்து அங்கே மாறி வந்து பொருள் மாறுபடாமல் இருப்பது கடைப்போலி. ஆக மொத்தம் எல்லா எழுத்துக்களும் மாறி வந்து பொருள் மாறுபடாம இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் முற்றுப்போலின்னு நீங்க படிச்சிருக்கீங்க. அதுதான் இங்க சொல்றாரு. இயல் முன் அப்படிங்கிறத முன்றில் அப்படிங்கிறாங்க. நகர்ப்புறம் அப்படிங்கிறத புறநகர். இப்படித்தான் சொல்லணும். ஆனாலும் வழக்குல வாரி இருக்கிறது அங்கீகரிக்கப்படுகிறது. வழக்காறு நம்ம எப்படி நம்முடைய பழமையை நம்ம நினைச்சு பார்க்கிறோமோ அதான் வழக்காறு அப்படின்னாவே நம்முடைய பழமை தான். நம்முடைய முன்னோர், நம்முடைய மூதாதையர்கள் ஒரு சொல்லையும் ஒரு பொருளையும் எவ்வாறு வழங்கி வந்தார்கள். இன்னைக்கு வரைக்கும் அந்த மரம்னா மரம்னு சொல்றோம்.
வேப்ப மரம்னா வேப்ப மரம் தான் சொல்றோம், ஆலமரம்னா ஆலமரம் தான் சொல்றோம், அரச மரத்தை அரச மரம் தான் சொல்றோம். அரச மரத்தை போய் நம்ம வேப்ப மரம் சொல்றது கிடையாது. அப்ப அவர்கள் அந்த மாதிரி வழக்காறிலே அவர்கள் பதிவு செய்து வைத்து போயிட்டார்கள். மண்ணை போய் நம்ம வந்து கல்லுன்னு சொல்ல போறது கிடையாது. மண்ணு தான். தீயை போய் நம்ம நீர்னு சொல்ல முடியாது. அப்ப நம்முடைய ஒரு மத அடையாளத்தை கூட நம்ம வைத்துக்கொண்டு இந்த மதத்தினுடைய அடையாளம் சொல்ல முடியாது. வழக்காறு இது வழக்காறு. நம்முடைய சொல்லையும் பொருளையும் அவர்கள் எவ்வாறு வழங்கி வந்தார்களோ அதே போல நம்ம சொல்றதான் இதனது இந்த போலி என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. இது முதல் போலி, இடைப்போலி, கடைப்போலி சொல்லி பார்க்கின்றோம். அதே போல மறுன என்ன சார்? இலக்கண போலி. மறுன என்னது? மருவி வழங்கி வருவது சொல்லி பார்க்கின்றோம். சரியா? தொன்று தொட்டு வழக்குகளிலே இப்படி இப்படி இலக்கணம் இப்படி இருந்தும் அவர்கள் இப்படி இவ்வாறு சொல்லுவது, மருவி வருவது. தஞ்சாவூர் தஞ்சைங்கிறாங்க, புதுக்கோட்டை புதுவைங்கிறாங்க, கோயம்புத்தூர் கோவைங்கிறாங்க. சொல்லலாமா சார் அப்படின்னு சொல்லலாம், தவறு கிடையாது. ஆனா பொருள் மாறுபடாம இருக்குதா? எஸ் இருக்கு. அப்ப சொல்லக்கூடிய வார்த்தையை, நீண்ட வார்த்தைய மக்கள் வழக்காறுல சொல்லி 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 குறுகிய அளவில் வடிவமைத்து மக்கள் மத்தியில் அதை அதிகமா சொல்லுகின்ற பொழுது அது ஏற்றுக்கொள்ளப்படுவது. இப்போ நீங்க தென்னாடுன்னு சொல்றாங்க, தென்னாடு இன்னைக்கு வரைக்கும் நம்ம பார்க்கிறோம். தெற்கேனா குமரி. இப்ப இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் நம்ம ஒரு அடையாளத்தை வைத்துக் கொண்டு நம்ம வரையறுத்த முடியும். நிறைய ஊரை சொல்லலாம். நம்ம அந்த மாதிரி திருநெல்வேலி நெல்லைன்னு சொல்றோம். பல பேர் வட்டார வழக்குகள்ல இந்த மாதிரி பேரை கூட நம்ம என்ன பண்றாங்க, நம்முடைய பெயர் கூட என்ன பண்ணிடுறது, முழுமையான பேரை சொல்றது கிடையாது. அடைக்கல் ராஜ் அப்படின்னா இங்க ராஜுன்னு தான் கூப்பிடுறாங்க, முழுமையா கூப்பிடுறது கிடையாது. வனநிலவன் அப்படின்னா நிலவன் கூப்பிடுறோம். இதெல்லாம் மருவி வழங்குறதா சார் இதெல்லாம் அப்படின்னா மக்கள் மத்தியில அதிகமான பேரு இதை என்ன பண்றாங்கன்னா இந்த சொல்லாடல்களை அதிகமா கையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால அப்படி சுருக்கி சொல்லி அதை ரொம்ப தெளிவா சொல்றது. அதான் நம்ம அழகுகளை பார்த்துருப்பீங்க நீங்க, சுருங்க சொல்லி விளங்க வைத்தல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பல விதமான செய்திகள் அதுல பதிவு செய்யப்பட்டதுதான் மறு என்று சொல்லி பார்க்கின்றோம். சோழநாட சோநாடுங்கிறோம், அதே போல தஞ்சாவூரை தஞ்சைன்னு சொல்றோம், இன்னும் பல பேர் இதில் சொல்ல முடியும். அப்ப அது மாதிரி வரக்கூடியது வந்து இலக்கண மறு என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அடுத்து தகுதி வழக்குனா தகுதி அறிந்து கூறுவது. எந்த இடத்துல எப்படிப்பட்ட வார்த்தையை நம்ம வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு இருக்குல்ல, நம்ம இடமறிந்து செயல்படுதல் அப்படின்னு பாக்குறோம்ல. இப்ப நம்ம கல்லூரிக்கு போறோம், மாணவர்கள் பாடம் நடத்துறோம், கற்பிக்கிறோம், பேராசிரியர்கள் சந்திக்கிறோம், மாணவர்கள் சந்திக்கிறோம், நிர்வாகத்தினர் சந்திக்கிறோம். அங்கே உள்ள பேச்சு நடைமுறை வேற மாதிரி இருக்கு. அதே போல இல்வாழ்க்கைக்கு வரோம், இங்க வந்து நம்முடைய எல்லா தலைவிகள்கிட்ட பிள்ளைங்கள்ட்ட பேசக்கூடிய உறவு முறைங்கிறது வேற மாதிரி இருக்கு. உறவுகள்கிட்ட பேசக்கூடிய அந்த முறை வேற மாதிரி இருக்கு. இப்ப இதெல்லாம் எங்கே எப்படிப்பட்ட வார்த்தையை பயன்படுத்தணும் அப்படிங்கிற விஷயத்த நமக்கு முன்னோர்கள் தெளிவா சொல்லி கொடுத்து போயிட்டாங்க. இப்ப சாதாரண விவசாயி கூட கல்வியறிவு இல்லாதவங்க தான். அப்படி கல்வியறிவு இல்லாதவர்களா இருந்தாலும் யாராவது கொஞ்சம் நாகரிகமா உடை உடுத்திட்டு போயிட்டு இருக்கும்போது சார் அப்படிங்கிறாங்க. அது அந்த சொல்லாடல் நடைமுறையில மாறி வந்திருக்கு பாருங்க. இன்னைக்கெல்லாம் வெளில போகும்போது கிராமத்துல இருந்து வந்த ஆள் தான் ஐயா போல, ரமேஷ் ஐயா போல எனக்கு தூய்மையான தமிழ்லாம் உச்சரிக்க தெரியாது. ஏன்னா முழுக்க முழுக்க அரசு பள்ளியில படிச்சு தட்டு தடுமாறி நானும் வாழ்க்கையில மேல வந்தார். அப்படி வருகின்ற பொழுது இன்னைக்கு வரைக்கும் நான் இப்போ ஒரு மேல வந்து இந்த அளவுக்கு உயர்ந்த நிறுவனத்துல பணி செய்து கொண்டிருக்கின்ற பொழுது நம்ம சாதாரண உடை ஊதிட்டு போனா கூட நம்முடைய தோற்றம் பார்த்து சார் தான் கூப்பிடுறோம். அது எப்படின்னு தெரியல. அப்ப இந்த சமுதாயத்துல அந்த ஒரு அடையாளம் இருக்கிறது. இதெல்லாம் மரபு அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது உண்மையாவே தமிழன் வந்து அந்த மரபை சரியான முறையில பயன்படுத்தி இருக்கிறான். நம்ம ஆய்வு பண்ணிட்டு இருக்கும் பொழுது திண்டுக்கல்ல இருந்து மதுரையில இருந்து திண்டுக்கல் வந்துகிட்டு இருக்கேன். ஒரு சாதாரண ஒரு விவசாயி அங்கே அதுல பயணிக்கிறார். இந்த ஆராய்ச்சிக்காக நான் பயணிச்சுக்கிட்டு இருக்கேன், ஒரு கல்லூரியில பணியாற்றிக்கிட்டு. அப்போ திடீர்னு பாத்தீங்கன்னா அவர் அந்த இருக்கையில இருந்து எழுந்தார். இப்ப நான் சரியான பேருந்துல சரியான கூட்டமா இருக்கு. என்னையா ஐயா திடீர்னு எந்திரிக்கிறாரு என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஐயா இறங்க போறீங்களாயான்னு கேட்டேன். சார் இல்ல சார் நீங்க உட்காருங்க சார் அப்படின்னு. ஐயா நான் சின்ன பையன், ஒன்றும் பிரச்சனை இல்லையா, நீங்க உட்காருங்கய்யா அப்படின்னு நான் சொல்றேன். அவரு அதை சீட்டை விட்டு எழுந்து நீங்க உட்காருங்க சார் அப்படின்ட்டு. ஏன் நீங்க எனக்கு வேண்டிய தூரம் நிறைய இருக்குல்ல, நீங்க உட்காருங்க, நான் பரவாயில்ல, நான் ரொம்ப நேரம் உட்கார்ந்து தான் வரேன் அப்படின்னு இவ்வளவு சொல்லி பாக்குறேன். உண்மையாகவே கல்வி என்பது கற்றோருக்கு சென்றடமெல்லாம் சிறப்பு என்ற இது சாதாரண விஷயம் கிடையாது. முன்னொரு ஒரு வார்த்தை சொன்னாங்க அப்படின்னா அது சாதாரண சொல்லாடல் நம்ம நினைச்சுக்க முடியாது. அப்ப நான் அவர்கிட்ட ரொம்ப தர்ம சங்கடமா வேற வழி இல்லாம உட்கார்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏன் எப்படி அப்படின்னு கேட்டது போது அவர் சொல்றாரு, சார் நீங்க படிச்சவங்க, நான் படிக்காதவங்க. பாருங்க, ஒரு கல்லாதவர்கள்ட்ட கூட கல்வியறிவு உடையவர்கள்ட்ட இவ்வளவு ஒரு பற்று இருக்கு அப்படின்னா இது ஒரு வகையான மரபு தாங்க.
படித்தவர்களுக்கு எங்கெல்லாம் சிறப்பு தரணுமோ மரியாதை தரணுமோ அப்படிங்கிற விஷயம் இது ஒரு வகையான மரபை தான் நம்ம எடுத்துக்க முடியும். இது இல்லைன்னு சொல்ல முடியுமா? அது போன்றுதான் இதுல நம்ம வந்து எங்க அவையில இடக்கான வார்த்தைகள் வருது அப்படின்னா அந்த வார்த்தையை மறைத்து விட்டு அதற்கு ஏற்ற தூய்மையான தமிழ்ல சொல்றது. அதான் இடக்கடக்கல் அப்படி சொல்றது. சரியா? இடக்கடக்கல் முதல் சொல்றாங்க பாருங்க. அவையில் கூறக்கூடாத சொற்களை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வேறு சொல்லால் சொல்லப்படும். அதான் இடக்கடக்கல்னு சொல்லுவோம். மலங்கழுதி வந்தான் அப்படி ஒரு வார்த்தை நமக்கு அருவருப்பாரு. கால் கழுவி வந்தான். இப்போ குழந்தை வந்து வெளியில போயிட்டாங்க அப்படின்னா ஆய் போயிட்டாங்க. இது ஒரு தூய்மையான சொல்லலாம். இடக்கான வார்த்தை அது. அந்த வார்த்தை சொல்லாடல் நம்ம பயன்படுத்துறதுக்கு அருவருப்பா இருக்குது. நிறைய சொல்லலாம் நம்ம. இந்த குழுகுறி சான்று பார்த்துட்டோம். குழுகுறிக்கு இப்போ அடுத்து பார்க்க இருக்கிறோம். பேச்சு வழக்குல நம்ம பேசக்கூடிய எல்லா சொல்லாடலையும் குழுகுறி இருக்கு இந்த தகுதி வழக்குல. அப்ப அது மாதிரி இங்க அடுத்து ரெண்டாவது பாத்தீங்கன்னா மங்களங்கிறாரு. மங்களம் என்றால் என்ன சார் அப்படின்னா அமங்கலமான வார்த்தையை மங்களமா சொல்றது. அந்த வார்த்தையும் நமக்கு சொல்றதுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. இறந்தது செத்துட்டாரு இளவு வீடு அப்படி மாதிரிலாம் நம்ம சொல்லக்கூடாது. செத்தாரை துஞ்சினார் இறைவனடி சேர்ந்தார் எவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க பாருங்க. வார்த்தைகள் எப்படி இருக்கிறது பாருங்க. மருத்துவத்தை நம்ம போய் நோய்க்கு மருந்து கேட்க போகும்போது மருத்துவர் நமக்கு என்ன பண்றாரு? எடுத்துடுறேன் போனோன்னு மருந்து ஊசியும் எடுத்து போட்டுறாரா இல்ல சாப்பிட சொல்லிடுறாரா? வாங்க உட்காருங்க, என்ன வேணும்? கை வலியா, கால் வலியா, காய்ச்சலா, தலைவலியா? ஆமாம்மா எனக்கு தாமா இருக்கு. இந்த எல்லாருக்குமா இருக்கு. பேசக்கூடிய பேச்சில அந்த நோயை குணப்படுத்திடுவார். தான் இடக்கு மங்களங்கிற நம்ம நல்ல சொல்லாடல் தேவையான சொல்லாடல்களை அங்கே தூய்மையாக சொல்லுவது. அமங்கலமான வார்த்தையை மங்களமா சொல்றது. கால் வலி வந்துருச்சா அவ்வளவுதான், நீ கால் நடக்க முடியாது, போயிட்டு வா அப்படி சொல்லக்கூடாது. சரியாயிரும் நம்பிக்கை. இப்ப இறந்தவனுக்கு எதுக்கு போய் நம்ம ஆறுதல் சொல்ல போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்கள தேற்றுவது, பக்குவமா தேற்றுவது. அவன் போயிட்டான் அப்புறம் நீங்க தான் இந்த மாதிரி போயிடக்கூடாது. அது மாதிரி போனா அது மங்களம் அமங்காது, அது அமங்கலமா மாறிடும். செத்தாரை துஞ்சினார். சரியா? அப்படி சொல்லி சொல்லலாம். இறைவனடி சேர்ந்தார் சொல்லி பார்க்கலாம். அதே போல சுடுகாடு அப்படிங்கிற வார்த்தையை நன்காடு அப்படின்னு சொல்லி பார்க்கின்றோம். இதெல்லாம் சித்தருடைய பாடல்களே நமக்கு நிறைய சார்ந்து சொல்ல முடியும். ஊரெல்லாம் கூடி ஒளிக்கு அழுவித்து பேரினை நீக்கி பிணம் என்று பெயரிட்டு சூரையம் காற்றடி கொண்டு போய் சுட்டிட்டு நேர்நில் மூழ்கி நினைப்பொழிந்தார்களே. ரொம்ப அருமையான பாட்டு. சித்தருடைய பாடல்கள்லாம் நம்ம தமிழ் இலக்கியமே சங்க இலக்கியத்துல 2381 பாடல்களுமே இதை விட ஒரு சிறப்பான ஒரு இலக்கியத்தை வேற எங்கேயாவது பேச முடியுமா அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒப்பிட்டு பேச முடியாது. ஏன்னா அவ்வளவு ஒரு விஷயத்த எத்தனையோ நூற்றாண்டுக்கு முன்னாடி கிறிஸ்துக்கு முன்னாடி கிமு 100ல இருந்து 500 வரைக்கும் பேசியிருக்காங்க அப்படின்னா திருக்குறள் ஐயா அன்னைக்கு நீங்க ரமேஷ் ஐயா எனக்கு தெளிவா அன்னைக்கு குறிப்புகளை பத்தி அழகா சொன்னாங்க. என்னுடைய வகுப்புல எந்த வகுப்பு போனாலும் சரி, அது இளங்கலையா இருந்தாலும் சரி, முதுகலையா இருந்தாலும் சரி, இருந்தாலும் எந்த கிளாஸ் போனாலும் சரி, வகுப்புல முதல்ல ஐயா பேசின மாதிரி திருக்குறள் 10 நிமிஷம் பேசிட்டு தான் அதுக்கப்புறம் வகுப்பு போகும். இது என்னுடைய வாழ்க்கையில வழக்கார வச்சிருக்கிறேன். அதே போல புதுமையான குரல் ஐயா சொன்னது மாதிரி புதுமையான குரல் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு நாளும் ஒரு குரல் மாணவர்களுக்கு. ஏன்னா அவன் படிக்க மாட்டான்னு தெரியும். அவன் திருக்குறள் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருப்பான். ஏன் அதனுடைய சிறப்பு நமக்கு தெரிய வருது? எங்கேயோ பிறந்த ஒரு கால்டுவல், ஒரு ஜி போப்பு, ஒரு வீரமாமுனிவர் நம்முடைய மொழியை வந்து படிச்சுட்டு நம்முடைய செய்திகளை படிச்சுட்டு இது போல இலக்கியம் வேற எங்கேயுமே இல்லடா அப்படின்னு. கால்டுவலா இருக்கட்டும், திராவிட மொழியுடைய ஒப்பிலக்கணம் எல்லாம் பண்ண மகத்தான செய்திகளை நம்ம பேசிய நேரம் பத்தாது பேசுறதுக்கு. அவ்வளவு செய்தி இருக்கு. அப்ப இவங்களே மிகப்பெரிய பொக்கிஷமா பேசிட்டாங்க. எல்லா விதமான இலக்கண கட்டமைப்பும் இலக்கண கட்டமைப்பும் கொடுத்துக்கூடிய செயல்களை காணப்படுது. அதான் இந்த 2381 பாட்டுலையும் நான் தான் மாணவர்கள்ட்ட பேசுறது. என்னுடைய மரபு உழைப்பு மட்டும் இல்லடா, என்னோட நேர்மை மட்டும் இல்லடா, இவன் ஒரு வித்தியாசமான ஆற்றல் படைத்தவன்டா. எல்லா விதமான தொழில்நுட்பமும் அவனுக்கு தெரிஞ்சிருக்குடா. வளம நேரா வான ஊர்தின்றான். வான ஊர்தியை பத்தியான செய்தி புறநானூற்றுல இருக்கிறது. என்ன செய்தி இல்ல இலக்கியங்கள்ல? சுழன்றம் ஏற்படுறது உலகன்ட்டான். அந்த உலகம் சுழல்றதால இயங்குதுன்றான் வள்ளுவர். இப்ப இதை காட்டி அறிவியல் என்ன வேணும், என்ன டெக்னாலஜி வேணும், என்ன தொழில்நுட்பம் வேணும், எதெல்லாம் பேசணுமோ எதெல்லாம் சொல்லணுமோ அவ்வளவு விஷயங்களை அன்னைக்கே தெளிவுபடுத்தான். அதை ஐயா சொல்ற மாதிரி நம்ம மேற்றுவாங்க பண்ணாவே போதும். நம்முடைய மாணவர்களுக்கு நம்ம தொழில்நுட்ப அறிவு அவசியம்தான், டெக்னாலஜி அவசியம்தான். ஆனா இந்த இலக்கணமும் இலக்கியமும் அந்த மாணவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு புனிதமான ஒரு நூலாக செய்தியாக நாம் விதைக்க வேண்டியது நம்முடைய கடமைங்க. மாற்றுக்கிறதே கிடையாது. அடுத்து இங்க சொல்ற பாருங்க, அடுத்து குழு குறின்னு சொல்றாரு. ரொம்ப அருமையான ஒரு
இலக்கண கட்டமைப்புல நம்ம தகுதி வழக்கில் பார்க்க முடியாது. குழு கூறி ஒரு கூட்டத்தார் மட்டும் பேசக்கூடியது. அவர்களுடைய பாஷை அவருக்கு தான் தெரியும். இப்போ எனக்கு சொந்த ஊர் வந்து புதுக்கோட்டை மாவட்டம். எனக்கு புதுக்கோட்டை மாவட்டம் அங்கே நான் கடையக்குடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 8 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கணும் சொந்த ஊர். கிராமம் அந்த ஐயாட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன். அப்போ அங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வழக்கு சொற்கள், வட்டார வழக்கு சொற்கள், நாங்கள் பயன்படுத்தக்கூடிய சொற்கள் எல்லாம் ரொம்ப கொச்சையா இருக்கும். ஆனா அந்த கொச்சை சொற்களுக்கு எல்லாத்துக்குமே தூய்மையான தமிழ். இன்னைக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய அத்தனை தொழில்நுட்ப சாதனங்களுக்கும் தெளிவான சொல்லாடல்கள் நம்ம தமிழ்ல நம்ம சொல்ல முடியும். அது மாதிரி அவன் பேசக்கூடிய வழக்கு சொற்கள் எல்லாமே அவன் அப்படியே ஒரு காய்க்கு பேர் வச்சா கூட சரியா திட்டமிட்டு வச்சிருக்காங்க. இப்ப நீங்க பாகற் காய் அப்படின்னு இருக்கு, அது கசப்புல நமக்கு தெரியுது, கசக்குமே சார் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. அதை நீங்க பிரிச்சு பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு நுட்பமான பொருள் இருக்குங்க தமிழ்னு. பாருங்க, ஒரு சாதாரண பயன்படுத்தக்கூடிய காய்க்கு கூட, அன்றாட பயன்படுத்தக்கூடிய ஒரு சாதாரண காய்கறிக்கு கூட அதனுடைய பயனை துல்லியமா சொல்றான் பாருங்க. அதை பிரிச்சிங்கன்னா நீங்க எப்படி பிரிப்பீங்க? பாகற்காய நன்னூல் படிச்சு உங்களுக்கு எழுத்து யார்த்த தெளிய சொல்லி கொடுத்துருப்பாங்க. பாகு பிளஸ் அல் பிளஸ் காய் பாகற்காய். பாகு பிளஸ் அல் பிளஸ் காய் பாகற்காய். பாகுனா இனிப்பு, அல்னா அல்லாத காய். எப்படி நாங்க பேசிக்கலாம் பாருங்க. பாகு அப்படின்னா இனிப்புங்க, அல்னா அல்லாத காய். இனிப்பு அல்லாத காய் பாகற்காய். இனிப்பு அல்லாத காய் என்ன பண்ணும்? கசக்க தானே செய்யும். பாருங்க. அப்ப எங்க வட்டாரத்துல பாத்தீங்கன்னா இந்த பகுட்டு பொட்டல்மா, யாரும் பயன்படுத்தாத பொருள், விளையாட்டு இடங்களை பொட்டல் அப்படிங்கிறாங்க. இங்க பாத்தீங்கன்னா அது திடல் அப்படிங்கிறீங்க சொல்றாங்க. இன்னும் நெல்லை தமிழ், தூத்துக்குடி தமிழ், கோவை தமிழ், சென்னை தமிழ்லாம் நமக்கு, நீங்களாம் சென்னையில இருக்கீங்க, உங்களுடைய தமிழ்லாம் நான் பேசக்கூடிய தமிழ் சில பேருக்கு நான் ரொம்ப வேகமா பேசுற மாதிரி இருக்கும். புரியலன்னா தயவு செய்து நீங்க அப்படி வாங்கி உடனே நீங்க தொடங்கி பேச ஆரம்பிச்சிடலாம். நான் பேசுறது புரியல அப்படின்னா. இப்ப ஒவ்வொரு நடையும் பேச்சும் அந்த கூட்டத்துக்கு மட்டும் ஆழமா புரியும். அதை நீங்க பார்க்கணும். அதான் குழு குறி. ஒரு கூட்டத்தாருக்கு மட்டும் யானை பாகன் ஆடையை காரை என்கிறார், வேடர் கல்லை சொல் விளம்பி சொல்கிறார். இதெல்லாம் பழைய இலக்கணம் சார். இப்ப நான் நவீன ட்ரெண்ட்ல உள்ள எடுத்துக்காட்டு சொல்ல முடியுமா சார்? எஸ், தாராளமா சொல்லலாம். என்னது? வண்டியில போயிட்டு இருக்கோம். வண்டியில போயிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா திடீர்னு ஒருத்தன் குறுக்க சிக்னல் போட்டுருக்கு, வண்டி மீறான். மீறும் போது என்ன பண்றான் அப்படின்னா டக்குன்னு காவல்துறை அதிகாரி நின்னுட்டுன்னு சொல்றாரு, என்ன வீட்டுல சொல்லிட்டு வந்துட்டியா? குழு குறிதாங்க அது. என்ன வீட்டுல சொல்லிட்டு வந்துட்டியா அப்படி என்ன அர்த்தம்? முடிஞ்சு. கொரோனா காலகட்டத்துல எல்லாரும் முகக்கவசம் கட்டாயம் போகணும். கொரோனா அப்படி போடல அப்படின்னா அங்க பாருங்க புகைச்சல் புகையுது பாருங்க, அங்கிட்டு காட்டு போங்க. என்ன அர்த்தம்? அப்ப நம்ம போயிருவோம்னு அர்த்தம். எச்சரிக்கையா இருக்கு, அரசு சொல்லக்கூடிய விதிமுறைக்கு கட்டுப்பாடு. இதெல்லாம் குழு குறிதாங்க. அன்னைக்கே பேசியிருக்காங்க பாருங்க. ஒரு கூட்டத்தார் அவங்களுக்கு மட்டும் புரியும். இப்ப நரிக்குறவர் பேசக்கூடிய பாஷை நமக்கு ஒரு மாதிரியா இருக்கும், ஆனா அவங்களுக்கு எல்லாருக்கும் புரியும், தெரிய புரியும். நம்ம அங்கிட்டு நீலகிரியில பேசக்கூடிய மக்களுடைய பேசக்கூடிய பேச்சு சொல்லாடுறது எல்லாமே அவனுக்கு தெளிவா தெரியும், அவனுக்கு புரியாது அந்த பாசை. ஆனா நமக்கு வந்து அது முழுமையா தெரியாது. அங்க போய் பழகினோம்னா நமக்கு புரிஞ்சுக்க முடியும். அதைதான் இங்க சொல்றாரு குழுப்பி. ஆக நன்னூல்ல இந்த வழக்கு சொல்லதிகாரம் வழக்குங்கிறது 2 பார்ட்டா புரியுது. இயல்பு வழக்குன்னு புரியுது, தகுதி வழக்குன்னு புரியுது. இயல்பு வழக்குனா என்ன சார் அப்படின்னா, நம்முடைய இயல்பா வழக்குல இயல்பா பேசுறது இயல்பு வழக்கு. பேசுறது எல்லாமே இயல்பா சொல்றது இயல்பு வழக்கு. அதுல 3 கிரைட்டீரியா இருக்கிறது. 1 இலக்கணம் உடையது, 2வது இலக்கண பூடி, 3வது மறு. 3 வகை இருக்கிறது. தகுதி வழக்குல பாத்தீங்க அப்படின்னா, நான் போர்டு நடத்தும் போது அந்த வசதி எனக்கு இப்போ விரைவா பல பணிகள் காரணமா நான் அதை செய்ய முடியல, அதுக்காக வருந்துறேன். டயக்ராம் மாதிரி போட்டுருவாங்க போர்டு. கணக்கு வாத்தியார் மட்டும் தான் டயக்ராம் போட்டு நடத்த முடியுமா? தமிழ் வாத்தியார் டயக்ராம் போட்டு நடத்த முடியாதா? ஒரு நாவல்னா அதோடைய ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிறது அப்படியே சுருக்கமா தெளிவா அவனுக்கு அப்பதான் அவனுக்கு மனசுல புரியும். அது மாதிரி இங்க பாத்தீங்க அப்படின்னா அட்டவணை போட்டு இங்க இயல்பு வழக்கு, இங்க தகுதி வழக்கு. இது கீழே பாத்தீங்கன்னா 3 பாக்ஸ் போட்டு இங்க 1 இலக்கடக்கல், மங்களம், குழு குறி. மறக்க மாட்டாங்க. எப்படியுமே அவன் ஷார்ட்கட்ல படிக்கிறது வந்தா பையனுக்கு மறக்காது. இந்த பாப்பா அழகா பாடினாங்க, அவங்க அம்மா பாடினாங்க, வரவேற்கிறேன். மறக்காது. பாடல் வழியா வந்து நம்ம கற்பிக்கின்ற பொழுது இந்த பையனுக்கு ஆயா வந்து ராகத்தோட பாடினாரு. சங்க இலக்கியத்துல நடத்தும் போது எனக்கு ஏதாவது ஒரு மெட்ல நான் பாடிடுவேன். என் வகுப்பு அறையில பையனுக்கு வந்து பாடுறதுல ஏதாவது ஒரு வகையில மெட்ல பாடிடுவேன். ஏன்னா அவன் நம்ம பேசுறது வந்து நம்ம உணர்ந்து தெளிவா அறிந்து முதல்ல விளக்குனா தான் கவனிக்கிறவங்க நல்லா கவனிக்க முடியும் என்பது நோக்கத்துல. பையன் ரொம்ப நேரம் அவன் மெசேஜை கவனிச்சுட்டு இருக்க மாட்டான். வித்தியாசமா அவனுக்கு நல்லா உணர்வுபூர்வம் பேசுறது, நல்ல அவனுக்கு குரல் வளத்தோட
ஏற்றடக்கத்தோட பேசுறது, பாடலோட போதிக்கிறது, சரியான சான்று அவன்கிட்ட சொல்லி காமிக்கிறது, இதெல்லாம் தான் ரொம்ப ஆர்வமா இருப்பான். அந்த மாதிரி தான் நம்மளும் இங்க பயன்படுத்த முடியாது. இந்த மாதிரி படிச்சா நம்ம சைக்காலஜில பார்க்குறோம். குறியீட்டு கட்டுறது அவசியம். எவ்வளவுதான் படிக்கிறோம்னாலும் பிரயோஜனம் கிடையாது. நீங்க சிம்பிள் மெத்தடை ஃபாலோ பண்ணணும்னா எந்த விதமான கற்றலும் அதுக்கு பயனற்றது. குறியீட்டு கற்றல் ரொம்ப அவசியம். தொடர்படுத்தி படிக்கிற அப்படின்னா நமக்கு அது திரும்ப திரும்ப நினைக்க எதுவுமே வராது. அதான் நானும் மாணவர்கிட்ட அறிவுறுத்துறேன். இதைத்தாங்க நம்ம வந்து வழக்காறுன்னு சொல்லி பார்க்கின்றோம். அடுத்த பகுதியை நம்ம பார்க்க இருக்கிறது செய்யுள்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கின்றோம். செய்யுள்னா என்ன? இன்னைக்கு மரபு கவிதை ஏற்றுவதற்கு எவ்வளவு கடினமா இருக்கு பாருங்க. நம்மலாம் தமிழ் பேராசிரியர்கள், தமிழ் சான்றோர்கள், தமிழ் ஆசிரியர்கள் தான். ஆனா ஒரு கவிதைய ஒரு மரபு கவிதையை நம்ம உருவாக்குறதுக்கு அவர் போராட வேண்டியிருக்கிறது. அந்த கவிதை எழுதுறோம். ஆனா மாணவர்கள் எழுதி வைக்கிறது அதை விட பெரிய போராட்டமா இருக்குது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த 44 காரிகைகள்ல அவ்வளவு விஷயத்த நுட்பமா பேசியிருக்காங்க. 44 காரிகைகள் ஒரு செமஸ்டர் வச்சிருக்காங்கன்னா சாதாரண விஷயம் கிடையாது. பையனுக்கு படிக்கிற காலத்துல என்னடா இந்த வகுப்பு எப்படா போகணுமோ, ஆனா கற்பிக்கின்ற போதுதான் இந்த பையன்களுக்கு போய் போர்டுல கையை வைக்கிறதும் எப்படா நேரம் பெல் அடிக்கிறதும் தெரிய மாட்டேங்குது. அவ்வளவு ஒரு விஷயம் அவ்வளவு நுட்பமா இருக்குங்க பத்தியலா. வியாபாரங்களுக்காரி எழுத்து அசை சீர் தலை அடி தொடை அவனுக்கெல்லாம் ஒவ்வொரு விஷயத்தையும் பிரிக்க 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 அவனே ஒரு வெண்பா அப்படிதான் சொல்லிக் கொடுக்கணும் மாணவர்களுக்கு. நம்ம பாட்டுக்கு அதில் உள்ளதே சொல்லிக் கொடுத்தோம்னா பையன் பையன் வந்து தடுமாற ஆரம்பிச்சிருவான். இன்னைக்கெல்லாம் போட்டித் தேர்வுலாம் பாஸ் பண்றது வெற்றி பெறது அப்படிங்கிறது ரொம்ப கடினமாயிடுச்சு. நம்ம பார்க்குறோம் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அப்ளிகேஷனே பார்த்தீங்கன்னா 22 லட்சம் பேர் அப்ளிகேஷன் போடுறாங்க. 2500 போஸ்ட் 2500 போஸ்ட் எங்க இருக்குது, 22 லட்சம் எங்க இருக்குது. இப்போ இவனை இப்போ இப்படி மோல்ட் பண்ணணும். நம்ம பயிற்சியை கொடுத்து கொடுத்து ப்ராக்டிஸ் கொடுத்து கொடுத்து இந்த பண்ணிட்டு அதை பண்ணிட்டு அப்படின்னா தான் இங்கே பிடிக்கிறது. இப்போலாம் எந்த கொஸ்டின் டேரக்ட் கொஸ்டின் கிடையாது. ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்லாம் பார்க்குறோம். ஆப்ஷனும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. எல்லாத்துக்குமே நெருங்கிய ரிலேஷன்ஷிப் இருக்கு, தொடர்பு இருக்குது. அது மாதிரி தான் வினாக்கள் எடுக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா அவங்க ஃபில்டர் பண்ண வழியில் இல்லை. அது மாதிரி தான் நமக்கு இங்கே நம்முடைய கவிஞர்கள், நம்முடைய முன்னோர்கள் மிக நுட்பமான முறையில் செய்யல நமக்கு தந்திருக்காங்க. பாருங்க அது என்ன பாருங்க, பல்வகை தாதுவின் உயிருக்கு உடல் போல. உடம்பு வந்து பல வகையான உறுப்புகள் ஆட்பட்டுருக்குங்க. பல வகையான உறுப்பு இருந்தால் தான் உடம்பு. எனக்கு கை மட்டும் இருக்கு, கால் மட்டும் இருக்கு, தலை மட்டும் இருக்கு, எல்லாமே இருக்கு. அதெல்லாம் சேர்ந்தா தான் உடம்பு. கண் இருக்கணும், கால் இருக்கணும், பார்வை எல்லாமே தலை இருக்கணும். அதான் இங்க சொல்றாரு. தோல் இருக்கணும், ரத்தம் இருக்கணும், இறைச்சி இருக்கணும், மேதை இருக்கணும், எலும்பு இருக்கணும், எக்ஸெட்ரா. இவையெல்லாம் சேர்ந்ததான் உடம்பு. பல்வகை தாதுவின் உயிருக்கு உடல் போல. சுவர்ண தான் சுத்திரம் வரைய முடியும். சொல்லால் பொருளுக்கு இடனாகி அப்படின்னு சொல்றாங்க. அழகா சொல்றாரு. சொல்லால் பொருளுக்கு இடனாகி. அப்ப என்ன அர்த்தம்? இந்த எல்லாமே சேர்ந்து செய்யுளுங்கிறது பாத்தீங்க அப்படின்னா வல்லவர்கள் அலங்காரம் செய்யக்கூடியது. அப்ப அந்த செய்யுளுக்கு அந்த பொருளுக்கு அது இடமாக அமையணும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம பேசக்கூடிய விளக்கமானது அதுக்கு இடமா அமையணும். உடம்பு எப்படி வந்து பல வகையான உறுப்புகளை ஆட்பட்டிருக்கோ அதே போல பல வகையான சொற்கள் வந்து தெளிவான பொருளுக்கு இடமா அமையணும். தெளிவான பொருளை உணர்த்தணும். அப்படி பொருளை உணர்த்தல அப்படின்னா அது பயனற்றது. நம்ம அசைநிலைன்னு சொல்றோம்ல, அசைநிலை அடுத்து சொல்லி தருவாங்க. அசைநிலைனா பயனற்றது, அதனால பயன் கிடையாது. அது மாதிரி இருக்கக்கூடாது. பல வகையான சொற்கள் அங்கே ஒரு தெளிவான பொருளை அவை உணர்த்த வேண்டும். எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவேன்னு படிக்கிறோம்ல தொல்காப்பியத்துல. எல்லா சொல்லுக்கும் பொருள் இருக்கு சார். அதுதான் இவன் சொல்றாரு. அது மாதிரி இங்க அப்படி நல்ல கற்ற சான்றோர்கள் வடிவமைக்கூடியதான் செய்யுள் சொல்லி பார்க்கின்றோம். எப்படி நம்ம ஆசிரியர்னா யாரு, மாணவர்னா யாரு, மாணவர் ஆகாதம்னா நம்ம தெளிவா சொல்லி கொடுத்துருக்காங்க. நூல்னா என்ன, நூலுடைய இயல்பு என்ன அப்படின்னு. அதுதான் இங்க யார சாதாரண நூலை வடிவமைக்க முடியுமா? நூல்னா என்னன்னு தெரியாம நம்ம நூலை வடிவமைக்க முடியுமா? ஆராய்ச்சி கட்டுனா என்னன்னு தெரியாம ஆராய்ச்சி கட்டு எழுத முடியுமா? மாணவன்னா யாருன்னு தெரியாம மாணவன் வகுப்பறை உட்கார முடியுமா? ஆசிரியர்னா யாருன்னு தெரியாம எல்லாத்துக்கும் இவங்க தெளிவா சொல்லிட்டாங்க. அதுதான் நம்ம வந்து செய்யுள் என்று சொல்லி பார்க்கின்றோம். பல்வகை தாதுவின் உயிருக்கு உடல் போல பல சொல்லால் பொருளுக்கு இடனாக உணர்வினின் வல்லோர் அணிபர செய்வன செய்யும். எல்லா புத்தகத்தையும் நம்ம வாசிக்கிறது கிடையாது. யாரு சிறந்த சாகித்ய அகாதமி படைப்பாளர்? யாரு? சமுதாயத்துல யாருடைய செய்தி வந்து மக்களுக்கு அதிகமான பயன்பாட்டுல வருது? ஏன்னா ஆய்வு வந்து பயனா இருக்குங்க. கல்வி வந்து சமுதாயத்தோட தேவையை பூர்த்தி பண்ணணும்ல. சொல்றாருல ஜான் டூயி சொல்றாருல, என்னடா படிக்கிறீங்க படிப்பு? கல்விங்கிறது சமுதாயத்தினுடைய தேவையை பூர்த்தி பண்ணாட்டா கல்வி. அப்ப நம்ம ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஆய்வுகளும் இதெல்லாம் நீங்க வகுப்பு சொல்லணும். நீங்க மற்ற ஆய்வாளர்களுக்கும் சரி மாணவர்களுக்கும் சரி
நம்ம செய்யக்கூடிய ஆய்வோடு 4 பேருக்கு பயன்படணும். அங்கே போய் நூலகத்துல போய் அடுக்கி வச்சுட்டு கடைசியில் குப்பை காடா கடந்து மாற்றுறதுல பயன் இல்லை. அதனால அந்த மக்களுடைய வாழ்வியலை இன்னும் நம்ம தரத்தை உயர்த்துறோம். யாருக்கு பயனா இருக்கிறது? நம்ம யாருக்கு பயனா இருக்கிறோம்? அது மாதிரி நினைச்சு பார்க்கணும்ல வாழ்க்கையில. நானும் தூங்க போறதுக்கு முன்னாடி இன்றைய செயல்பாடு என்ன பண்ணோம், எது பயனுக்கு இப்ப நன்மை, எது தீமை, எங்கே நம்ம வந்து அங்கே விட்டுட்டு வந்தோம், அது எதை சரி பண்றது. ஏன்னா எங்க தந்தை கல்வியறிவு இல்லாதவர்கள் தான். என் தாயும் தந்தையும் ஒன்னா கூட படிக்காதவங்க தான். மாற்றுக்கருத்து கிடையாது. ஆனா எங்கே போனாலும் நேர்மையா இருக்கணும், உண்மையா இருக்கணும், பொய் சொல்லக்கூடாது, செய்யக்கூடிய செயல்ல யாரும் குறை சொல்லக்கூடாது. அப்ப இந்த ஒரு கல்வி இல்லாத நபர்கள் கூட இந்த அளவுக்கு அவங்க வாழ்க்கையில நேர்மையை கடைபிடிக்கணும்னு தனது சந்தையினருக்கு கற்பிக்கிறாங்க அப்படின்னா, கல்வி அறிவு பெற்ற நாம் வந்து எத்தனை பேரை மனமாற்றம் செய்யணும், எத்தனை கெட்டவனை நல்லவனை மாற்றணும், எத்தனை நடத்தை இல்லாதவனை நடத்தை உடையவனை மாற்றணும். இதாங்க நம்ம கல்வி. நம்ம சும்மா பூதிச்சுட்டு போனா பார்த்தாது. கற்க கசடர கற்பை கற்றவன் நிற்கன். தெளிவா படிங்க, படிச்சுட்டு சரியா போதிங்க, போதிச்சுட்டு சரியா உங்க பாதையை பின்பற்றியாம நடக்கிறானோ அங்கேதான் உங்களுடைய கல்வி போய் சேர்ந்திருக்குன்னு அர்த்தம். எனக்கு கல்வி கற்றுக் கொடுத்த ஒரு பேராசிரியர் சொல்லுவார் அடிக்கடி, தம்பி அடைக்கல்ராஜ், பையனை நம்மளை திட்டதான் செய்வான், ஆனா அவன் ஃபெயில் ஆயிடக்கூடாது, அவன் ஃபெயில் ஆகாத அளவுக்கு நம்ம சொன்னணும், சொல்லி கொடுத்துடணும். ஏன்னா அவனுடைய ஏஜ் இப்ப அவன் டீனேஜ் இப்படிதான் இருப்பான், குமார பருவத்துல அப்படிதான் இருப்பான். இன்னொரு 4-5 வருஷம் போனதுக்கு அப்புறம் இந்த கல்வியுடைய வேதனை அவனுக்கு தெரியும், அப்பயும் நம்மள அவன் திட்டிக்கிட்டு இருப்பான்டா அப்படிப்பாரு. ஏன்னு கேட்டீங்கன்னா, இவர் வந்து இந்த வார்த்தையாரு அன்னைக்கு எனக்கு தெளிவா சொல்லி கொடுத்துருந்தாருன்னா நான் டிகிரி வாங்கி வேலைக்கு போயிருப்பேனே. பாருங்க, எக்ஸ்பீரியன்ஸா பாருங்க, அனுபவமே கற்ற ஜான்டி சொல்றான் பாருங்க, அனுபவமே கற்று இன்னும் நிறைய இருக்கு. எனக்கு ஐயா கொடுத்த நேரம் குறுகியனால நான் அவ்வளவு பேச முடியும். நிறைய சொல்றான். சாக்கடை சொல்வார், உன்னை வெல்லும் பாரு, உன்னை வெல்லியா முதல்ல, நீ மற்றவங்களுக்கு உபதேசம் அப்புறம் பண்ணலாம். நீ யாரு முதல்ல, எப்படிப்பட்டது ஆள் நீ, உன்னை வெல்வதற்கான வலிமை எத்தனை தோல்வியெல்லாம் நம்ம பார்க்கவே கூடாது. உன்னை சாதிப்பதனே அதிகமான முயற்சி செய்யணும். அடுத்து குறிப்பும் வெளிப்படையும் சொல்றாரு பாருங்க. ஒன்றொளி பொதுச்சொல், விகாரம் தகுதி ஆகுபெயர், அன்மொழி பிணை குறிப்பு, முதல் தொகை குறிப்போடு இன்ன பரவும் குறிப்பில் தரும் மொழி அல்லன வெளிப்படை. குறிப்பாவும் வெளிப்படையாவும் என்னென்னலாம் வரும் அப்படின்னு சொல்றாரு. ஒண்ணு வந்து ஒன்று ஒளி பொதுச்சொல் அப்படிங்கிறாங்க. புதுமையா ஒரு சொல்ல சொல்லிட்டு அதுல ஒன்ன நீக்கிட்டு ஒன்ன மட்டும் சொல்றதாங்க ஒன்றொளி பொதுச்சொல். புதுமையா ஒரு சொல்ல சொல்லிட்டு அதுல ஒன்ன நீக்கிட்டு அந்த ஒன்றை மட்டும் நம்ம என்ன பண்றோம், நம்ம முக்கியத்துவம் கொடுத்து சொல்றது, அதான் ஒன்று ஒளிந்த பொதுச்சொல். நிறைய சான்று சொல்லலாம் வர்றேன். அதற்கு அடுத்து பாத்தீங்கன்னா பாருங்க, விகாரம் சொல்றாங்க. விகாரம், வெளித்தல் விகாரம், வெளித்தல் விகாரம், நீட்டல் விகாரம், குறுக்கல் விகாரம், இந்த மாதிரி விகாரம். அது மாதிரி வகையான 9 வகையான விகார சொற்கள் காட்சியளிக்கின்றன. அதுக்கப்புறம் தகுதி வழக்கு சொற்கள் இப்ப பார்த்தோம். தகுதி வழக்குல வரக்கூடியது என்னது, இடக்கடக்கல், மங்களம், குழு, அந்த தகுதி வழக்கு சொற்களும். அடுத்து ஆகுபெயர், ஆகுபெயரா வரக்கூடியதும் ஆகுபெயர் சொல்லும். ஆகுபெயர்னா உங்களுக்கு தெரியும், ஒன்றன் பெயர் அதனோடு தொடர்புடைய மற்றொன்றுக்கு ஆகி வருவது ஆகுபெயர் சொற்களும். அன்மொழி தொகை சொற்கள் அடுத்து ஆகுபெயர் அன்மொழி, வேற்றுமை அல்லாத வழியில் வந்து வர்றது அன்மொழி தொகை. போட்டடி வந்தாலும் இந்த மாதிரிலாம் நீங்க படிச்சிருப்பீங்க. அன்மொழியாக வருவதும் வினை குறிப்பு, வினை குறிப்பு குறிப்பா சொல்றது, குறிப்பு வினை முற்று அப்படின்னு சொல்லுவோம் நம்ம, குறிப்பு வினை முற்று சொல்லும். அதுக்கு சொல்ற பாருங்க, முதல் குறிப்பு, முதல் குறிப்புனா முதல் குறிப்பு சொல் அதுவும். அதுக்கப்புறம் தொகை குறிப்பு சொல். தொகைன்னா உங்களுக்கு தெரியும், அது வேற்றுமை உறுப்பு மறைந்து தொகை, வேற்றுமை உறுப்பு மறைஞ்சிருந்துச்சுன்னா தொகை, வேற்றுமை உறுப்பு வெளிப்படையா வந்துச்சுன்னா திடீர்னு படிச்சிருப்போம். அந்த மாதிரி தொகை குறிப்பு சொல்லும். முக்கணி, மாப்பலா, வாழை, மூவேந்தர், சேர, சோழ, பாண்டியர், தொகை குறிப்பு இந்த மாதிரியும். அதே போல இன்ன புறவும், இவை போல புறம் வரக்கூடியது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த குறிப்பில் வரக்கூடிய சொற்கள்ங்கிறாரு. அல்லன, இவை அல்லாத வழியிலையும் வெளிப்படையாக 2 திணைகளையும் 5 பால்களையும் உணர்த்தக்கூடிய சொற்கள் இருக்குது. இப்ப நான் சும்மா எல்லாமே ஒன்றொலி பொதுச்சொல்லா இருக்கட்டும், ஆகுபெயரா இருக்கட்டும், தகுதியா இருக்கட்டும், விகாரமா இருக்கட்டும், அன்மொழி தொகையா இருக்கட்டும், வினை குறிப்பா இருக்கட்டும், முதல் குறிப்பா இருக்கட்டும், இன்ன பிறவா இருக்கட்டும், குறிப்பா இருக்கட்டும்,
அவை எல்லாமே வரக்கூடிய எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா 2 திணைகள்லயும் வரலாம், 5 பால்கள்லையும் உணர்த்தக்கூடிய சொல் என்று சொல்லுகிறார். இப்ப சான்றுகளை நம்ம பார்க்கணும்னா ஒன்றொளி பொதுச்சொல் அப்படின்னு சொல்றாங்க. ஒன்றொழிந்த பொதுச்சொல். 1000 மக்கள் பொருதார். இப்ப இத போரை பத்தி சொல்லுது. முதல்ல 1000 மக்கள் அப்படிங்கிறது ஆண்பால் இருக்கு, பெண்பால் இருக்கு. 1000 மக்கள் அப்படின்னு சொல்லி. ஆனா அதுல பொருதார் அப்ப அங்க எங்க அப்படின்னா போர்க்களத்தை குறிக்குது. போர்க்களத்துக்கு யார் போறாங்க அப்படின்னா பெண் போறாங்களா, ஆண் போறாங்கன்னா அங்கே ஆண் தான் போவாங்க. சரியா? அப்ப பொருதார் என்று சொல்லக்கூடிய பொதுவினை காணப்படுவதனால இதுல யாருக்கு இது சொல்லப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா 1000 மக்கள் பொருதார் அப்படிங்கிற அந்த சொல்லாடல்ல அங்கே ஆண்பாலை தான் அது குறிக்குது. போருக்கு பெண்கள் போவாங்களா சார் அப்படின்னா பெரும்பாலும் இல்ல. எப்படி வந்து முன்னீர் வழக்கம் மகளோடு இல்லை அப்படின்னு தொல்காப்பியர் சொல்றாரோ, பெண்கள் வந்து கடல் கடந்து அவங்க வந்து வணிகத்துக்கு செல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி போர்க்களத்துல வந்து பெண்களை வைத்து அங்கே போர் புரிந்து நாட்டுக்கு பெருமை சேர்க்கிற விஷயம் அன்னைக்கு வந்து சொல்லப்படும். அன்னைக்கே வந்து பெண் வந்து புனிதமா நம்ம வந்து பார்க்கக்கூடிய விஷயம் தான் நம்மளுடைய சங்க காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அது இருக்குது. மகளிர் தினம் கொண்டாடிய எந்த காலத்திலையும் இந்த நேரத்திலையும் அவங்களுக்கு நம்ம வாழ்த்து தெரிவிக்க வேண்டியது முக்கியமான கடமையா இருக்கு. சரி, அதற்கு அடுத்து பாருங்க, ஒன்றொளி பொதுச்சொல் என்று சொல்லி பார்க்கின்றோம். ஒன்று ஒளிந்த பொதுச்சொல், அதுதான் இப்ப பார்த்தது. 2வது விகாரம். விகாரத்துல பாத்தீங்கன்னா நீட்டல் விகாரம், குறுக்கல் விகாரம், மலித்தல், வலித்தல், மெலித்தல் இப்படிலாம் இருக்குது. அதுல நம்ம பாருங்க குறுந்தாள் பூதம், மறைமலர் அப்படிலாம் சொல்றாங்க. அப்ப இதுல நமக்கு என்ன குறிப்பா உணர்த்துது? இந்த குறுந்தாள் பூதம்ங்கிற வார்த்தையிலையும் மறைமலர் அப்படிங்கிற வார்த்தையிலையும் தாழ் மலர் என்று சொல்லக்கூடிய அந்த குறிப்புகள் குறுந்தாள், தாமரை இவையெல்லாம் நமக்கு வந்து குறிப்பால சொல்லுது. தாளும் மறையும் சரியா? தாளும் சரி அந்த மலரும் நமக்கு குறிப்பால சொல்லுது. அதனால இது விகாரங்கள் என்று சொல்லி பார்க்கின்றோம். தகுதி வாக்கு சொல்லி இப்ப நம்ம போன வாட்டியும் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் ஆகு பெயர். ஆகு பெயர்ங்கிறது உங்களுக்கு தெரியும். அதனுடைய ரிலேஷனா சொல்றது, ரிலேட்டிவா சொல்றது, தொடர்பா சொல்றது. உன்னுடைய பெயர் அதனோடு தொடர்புடைய மற்றொன்றுக்கு ஆகி வருவது ஆகு பெயர் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்க முடியும். நம்ம வற்றல் உண்டான், பொங்கல் உண்டான், ஏதோ ஒண்ணு சாப்பிட்றது கூட ஒரு தொழில் தான். நம்ம அதை பார்க்க முடியும். ஊரை அடைந்தான். அப்போ இந்த மாதிரி ஆகு பெயரா வர்றதுன்னா எப்படி? உலகம் சிரித்தது. உலகம் சிரிச்சதுன்னா உலகம் சிரிச்சிட்டு இருக்கிறது கிடையாது. அங்கே உள்ள இடம். சரி, உலகங்கிறது இங்க ஒரு இடத்தினுடைய பெயர். அதனால இது ஈடாகு பெயர் சொல்லி பார்க்கிறோம். அன்மொழி தொகை அது மாதிரி வரக்கூடியது. இதெல்லாம் குறிப்பா வெளிப்படையா வரக்கூடியதெல்லாம். குறிப்பா வரக்கூடியது, வெளிப்பா வரக்கூடிய விஷயங்கள்லாம். அடுத்து பார்த்தீங்கன்னா அன்மொழி தொகை வேற்றுமை அல்லாத வகையில வந்தது. பொற்றொடி வந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கின்றோம். அப்ப என்ன அர்த்தம்? அது இதில் வந்தாளுங்கிற குறிப்பு நமக்கு தெரியுது. பொற்றொடி வந்தார். வந்தாளுங்கிறது பெண்பாலு. அப்போ பொற்றொடி அப்படின்னா பொன் பிளஸ் தொடி பொற்றொடிங்கிறான். பொன்னால் செய்யப்பட்ட அணிகளில் அணிந்த வளையலை அணிந்து பெண்ணானவள் வந்தாள். பொற்றொடி அப்ப பெண் இங்க. இப்ப அன்மொழி தொகையாகவும் வரும். வளையல் சொல்லி பார்க்கிறோம். சரி, அதுக்கப்புறம் வினைமுற்ற என்ன குறிப்பினை முற்றன்னு சொல்றாரு பாருங்க. அதுக்கு சான்று ஈவன் இன்று பொன்னன் அப்படின்னு சொல்றாரு. ஈவன் இன்று பொன்னன். அப்ப இதுல பாத்தீங்கன்னா இவன் இன்று பொன்னன் என்பது குறிப்பு நிகழ்காலத்தையும் இது பொழிலையும் உணர்த்துது. இன்று பொன்னன் இவன் இன்று பொன்னன், டுடே, இன்னைக்கு, அப்படி இந்த காலத்தை உணர்த்துது நமக்கு. அதனால இது குறிப்பினை மட்டும் நம்ம பார்க்க முடிகிறது. அதே போல இங்கே முதல் குறிப்புன்னு சொன்னாலும் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆத்திச்சூடி படித்தான். அப்ப முதல் குறிப்பு எதை படிச்சான்? திருக்குறளை படிச்சானா, நன்னூலை படிச்சானா, தொல்காப்பியத்தை படித்தானா, சங்கலிக்கத்தை படிச்சானா? திருக்குறளை படித்தான். முதல் குறிப்பு. முதல் நூல் பேர் என்னது? ஆத்திச்சூடி. ஆத்திச்சூடி படித்தான். அதுல வந்து முதல் குறிப்பு நம்ம பார்க்க முடியுது. தொகை குறிப்பு என்ன? சரி, ஐவரோடு வந்தான். ஐவரோடு குந்தி வந்தாள். அப்ப இங்க ஐவருங்கிறது நமக்கு தொகை சொல்லா வருது. தொகை குறிப்பா நமக்கு ஒண்ணு. யாரு? குந்தி தேவி யாரோட வந்தா அப்படின்னா 5 பேரோட வந்தாங்க. பஞ்ச பாண்டவரோட வந்தாங்க. சரியா? நமக்கு எப்படி நம்ம ஐம்பதுன்னு சொல்லி பார்க்கிறோம். நீர், காற்று, வழி, வெளியாக படிக்கிறோம். அது மாதிரி அது தொகை சொல்லை விரித்தெழுது நம்ம நிறைய பார்த்துருக்கோம். அந்த மாதிரி தொகை குறிப்புல வர்றது. அப்புறம் பிற குறிப்புகள் இது மாதிரி வரக்கூடியது எல்லாமே பார்த்தீங்கன்னா வெளிப்படையாகவும் குறிப்பாகவும் வரக்கூடிய சொற்கள் என்று சொல்லி பார்க்க முடிகிறது. இன்னும் பிறவும் இதை போன்ற பிறவும் இந்த குறிப்பாகவும் சொல்லலாம், வெளிப்படையாகவும் சொல்லலாம். இப்படிப்பட்ட இந்த 3 நூற்பாக்கூடிய கருத்துக்களை உங்களோடு பகிர்வதற்கான வாய்ப்பை பெற்றமைக்கு நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இதுல ஏதேனும் ஐயங்கள் இருந்தால் தங்களிடம் தற்பொழுது வினவலாம். நன்றி. ஐயா, மிக்க மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி. தங்களுடைய அனுபவங்களை எல்லாம்
ஆசிரியருக்குரிய அனுபவங்களை எல்லாம் மிக அழகாக சுட்டிக்காட்டி இணைத்து, இந்த நூற்பாக்களோடு இணைத்து மிக அழகாக தங்களுடைய உரையை வழங்கி இருக்கிறீர்கள். சான்றோர் பெருமக்களே, வாருங்கள் கலந்துரையாடுவோம். இந்த 3 நூற்பாக்களுமே மிக அற்புதமான நூற்பாக்கள். இதில் நிறைய பேச வேண்டிய செய்திகள் இருக்கின்றன. ஐயா பேசிய செய்திகள் நிறைய பேசியிருக்கிறாங்க. எல்லாருமே கலந்துரையாடுவோம், வாருங்கள். ஐயா வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம். வணக்கம்மா. வணக்கம்மா. சொல்லுங்க. உங்களுடைய இயல்பான நல்ல யதார்த்தமா இருந்ததுங்கய்யா. ரொம்ப நன்றிங்க. எளிமையா மாணவர்களுக்கு வந்து ரொம்ப எளிமையா நிறைய உதாரணங்களை காமிச்சு இது பண்ணினீங்க. மிகவும் பயனுடையதாக இருந்ததுங்கய்யா. மிக்க நன்றிமா. நன்றி. நன்றிங்கய்யா. நன்றிமா. நன்றி. இன்னும் நிறைய சான்றுகளை நம்ம அடிக்கிட்டே போகலாம் வழக்காறுல பொறுத்த வரைக்கும். நீங்க வினா எழுப்புனீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தொடர்புடைய கருத்துக்களை பதிவு செய்யலாம். ஏன்னா நம்முடைய மரபு என்பது நீண்ட நெடியது, தொன்று தொட்டு நிகழ்ந்து வரக்கூடிய ஒரு நிகழ்வு அது. அந்த மரபை நம்ம இன்னைக்கு வரைக்கும் நம்ம மாணவர்கள்ட்ட போதிச்சுட்டு இருக்கோம். ஏதாவது ஒரு நிகழ்வு நடத்துறோம், விழா நடத்துறோம் அப்படின்னா, இல்லப்பா நம்ம மரபை காப்பாற்றணும், நம்ம கண்ணியத்தை காப்பாற்றணும், நம்முடைய தமிழ் பண்பாட்டை காப்பாற்றணும். அப்போ இந்த மாதிரி நம்ம சொல்வதன் மூலமாக அந்த மாணவர்களுக்கு அந்த நம்ம மரபை விதைச்சுக்கிட்டு தான் இருக்கோம், அந்த வழக்காரை விதைச்சுக்கிட்டு தான் இருக்கும். அந்த வழக்காறுகள்ல தொடர்ந்து நம்ம வரக்கூடிய சந்ததிக்கு விதைச்சிட்டு தான் இருக்கும். அதான் இந்த நூற்பாக்கள் தான் பேசுது. இதோட போயிடாம ஏதோ பாடம் நடத்தணும், மாணவர்களுக்கு பயன் அடைஞ்சிருக்கோம், தேர்வு நோக்கில் கேள்வி கேட்டா போதும் அப்படின்னு மட்டும் இல்லாம ஒவ்வொரு வினாக்களும் சரி அல்லது ஒவ்வொரு பகுதியை நம்ம நடத்துகின்ற பொழுது அவர்கள் விதத்திலேயே போய், ஏன்னா நம்ம இந்த நூற்பாக்களை மட்டும் பேசிட்டே போகின்ற பொழுது அதுக்கான விளக்கத்தையும் கேட்கின்ற பொழுது அவன் பையன் வகுப்பறையில ஆர்வமா இருக்க மாட்டான். நீங்க தொடர்படுத்தி பேசுனீங்க அப்படின்னா பையன் ஓரளவு உங்களுக்கு உங்களுடைய வகுப்புல ஆர்வமா உட்காரும். அந்த மாதிரி நீங்க மாணவர்களுக்கு அவர்களுக்கு ஏற்ற வகையில, ஏன்னா நம்முடைய பண்பாட்டையும் நம்முடைய கலாச்சாரத்தையும் நம்முடைய படைப்புகளையும் நம்முடைய இந்த படைப்பு போல வேற எங்கேயும் இருக்க முடியாதுங்க. தமிழ் படைப்பு என்பது மிகப்பெரிய ஒரு மிக அரிய பொக்கிஷங்க. இந்த பொக்கிஷங்களை தமிழ் பேராசிரியர்களும் தமிழ் ஆய்வாளர்களும் தமிழாசிரியர்களும் நம்ம விதைக்காம யார் விதைக்க முடியும்? அப்படிப்பட்ட, ஏன்னா அப்ப அந்த ஐரோப்பியர் வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு தமிழ் மொழியுடைய இந்த மீட்டுருவாக்கம் எல்லாம் கிடைக்குது அப்படின்னா, இதற்கு முன்னாடியே நம்ம அந்த பணிகளை தமிழர்கள் செஞ்சிருந்தாங்க அப்படின்னா இன்னும் பாத்தீங்கன்னா அந்த பழைய இலக்கியங்கள்லாம் அப்படி அழிஞ்சிருக்காரு. நம்ம பழைய வரலாற்றுகளை பத்தி பேசுகின்ற பொழுது பதிற்றுப்பத்தா இருக்கட்டும், புறநானூரை பத்தி இருக்கட்டும், மற்ற சங்க இலக்கியங்களா இருக்கட்டும், அதற்கு மேல ஒரு ஒப்பற்ற ஒரு படைப்புல நம்ம பார்க்க முடியாது. ஆனா அந்த படைப்புல 2 10 காணாம போச்சு பாருங்க. சங்க இலக்கிய பாடல்ல பாதி பாடல் காணாம போச்சு பாருங்க. இந்த புலவர்களுடைய ஒவ்வொரு எந்த பாடல உள்ளுரை இல்லை, எந்த பாடல இறைச்சி இல்லை, எந்த பாடல்ல இலக்கண கட்டமைப்பு இல்லை, எந்த பாடல் நயம் இல்லை, எந்த பாடல்ல அன்பு இல்லை, எவ்வளவு நயத்தை பேசியிருக்காங்க பாரு. அகம் தனியா பிரிச்சு, புறம் தனியா பிரிச்சு, அகப்புறத்தை தனியா பிரிச்சு. இதே ஒரு மரபு தானங்க. இல்வாழ்க்கையில எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த இதே ஒரு மரபு தானங்க. இன்னைக்கு வரைக்கும் நம்ம சந்ததிகள்கிட்ட நம்ம போதிச்சு கூடிக்கிற விஷயம் தானே. நம்ம அவன் குறிப்பிட்ட மெச்சூரிட்டி ஆனதுக்கு அப்புறம் அவன் போய் மற்றவர்களோட கூடி தெரிஞ்சு கொள்வதை காட்டும் இந்த இலக்கியத்தை புரிஞ்சு படிச்சானா தோழனா இப்படித்தான், தோழனா இப்படித்தான், பாங்கனா இப்படித்தான், பாங்கினா இப்படித்தான், நற்றாயனா இப்படித்தான், செவிலினா இப்படித்தான், தாய் எல்லாமே இந்த விதையை அவனை வந்து நமக்கு விதைக்கணும். வகுப்பறையில தான் நம்ம இந்த களத்தை நம்ம உருவாக்கணும். நம்ம செய்யக்கூடிய பணியானது அறப்பணி. இந்த பணியை நம்ம மாணவர்களுக்கு விதைச்சுக்கிட்டே இருந்தா பண்ணா நம்ம மரபையும் பண்பாட்டையும் நம்ம வழக்காறுகளையும் என்னாலையுமே காப்பாற்ற முடியும். அது யார் எந்த தடை வந்தாலும் அந்த தடையை நம்ம தகர்த்தெறிந்து விட்டு நம்ம எல்லா இடங்களும் போறோம். ஏன்னா இன்னைக்கு சிங்கப்பூர்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அங்க போய் பார்க்கின்ற பொழுது ஒரு கருத்தரங்கத்துக்காக போயிருந்தேன். அதுல அவன் ஒரு நகைக்கடைக்கு போனா கூட தெளிவா தமிழ் இருக்கு. தங்கள் வருகைக்கு மிக்க நன்றின்னு போட்டு தெளிவான தமிழ் உச்சரிக்க.
இப்ப சீனா மொழியினர்லாம் பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் தாய் வாழ்த்து அழகா தூய்மையா பாடுறாங்க. கனடா நாடு பாத்தீங்கன்னா தமிழ் மொழிக்கும் தமிழ் இலக்கியங்களுக்கும் சிறப்பு தன்மை கருதி நிறைய நிதியை கொடுத்து அங்கே உள்ள மக்கள்லாம் நிறைய பேர் தமிழ் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆரம்பம் ஐரோப்பிய நாடுகள் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை நம்ம நாட்டு பிள்ளைங்களுக்கு நம்ம கொடுக்காம இருக்கக்கூடாது. மற்ற மொழி பாடங்களை படிக்கலாம் செய்யலாம். ஆனா நம்முடைய பண்பாட்டினுடைய கருவூலமும் பொக்கிஷமும் நம்முடைய இலக்கண இலக்கியங்கள் தான். அதை மாற்றுக்கிறது கிடையாது என்ற செய்தியோடு உங்களிடமிருந்து நான் விடைபெறலாம் என்று நான் நினைக்கின்றேன். இதன் தகவல் இருந்தாலும் பதிவு செய்யலாம். நன்றி. சான்றோர் பெருமக்கள் வேறு யாரேனும் பேச விரும்பினால் பேசலாம், இல்லை என்றால் நிறைவுக்கு வந்து விடலாம். சரி, நிறைவுக்கு வந்து விடலாம் என்று நினைக்கின்றேன். ஐயா ஒரு ஐயா பாடுங்கய்யா. சொல்லுங்க. ஒன்று ஒளிந்த பொது சொல் சொன்னீங்களாங்கய்யா? ஆமாம்மா. அந்த இதுக்கு மட்டும் ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுங்கய்யா. அதாவது ஒன்று ஒளிந்த பொதுச்சொல்ங்கிறது பொதுச்சொல்லை ஒன்று சொல்லிவிட்டு ஒரு புதுமையான சொல்லை பயன்படுத்தி சொல்லிவிட்டு அந்த பொதுச்சொல்ல ஒரு நபர் மட்டும் ஒரு பாலை மட்டும் ஆண்பால் பெண்பால் யாராவது ஒரு பால் மட்டும் ஏதாவது ஒருத்த மட்டும் ஒன்ன மட்டும் குறிப்பிட்டு சொல்றதாமா ஒன்று ஒளிந்த பொதுச்சொல் சொல்லி பார்க்கணும். அதெல்லாம் 1000 மக்கள் பொருதாருன்னு சொல்லி பார்த்தோம். மாணவர்கள் நன்றாக தேர்வு எழுத வேண்டும், மாணவர்கள் நன்றாக தேர்வு எழுத வேண்டும், ஒட்டுமொத்தமா சொல்றோம். சரிங்கய்யா. அதுல தேர்வு எல்லாரும் எழுதலாம், அது உங்களுக்குரிய வாய்ப்பு. ஆனா தேர்வுல முதல் மதிப்பெண் பெறக்கூடிய நபருடைய எண்ணிக்கை குறைவு. நம்ம போதிக்கக்கூடிய வார்த்தை 2 பேருக்கும் பொதுவானது. வெற்றி பெறக்கூடியது பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தன் பெறுவாங்க, இல்லைன்னா ஒருத்தங்க பெறுவாங்க. பொதுவான சொல்ல விதைச்சிட்டு ஒருத்தன் நம்ம அதுல இருந்து நம்ம வெற்றியை காண்கிறது தான் ஒன்று ஒளிந்த பொதுச்சொல். பறவைகள் பறந்தன, பறவைகள் மாடுகள் மேய்ந்தது, இந்த மாதிரி சொல்றேன், பண்மையில சொல்லிடுறோம் மாடுகள் மேய்ந்தது. ஆனா மாடுகள் மேய்ந்தது அப்படிங்கிறது நமக்கு என்ன வேதனையா அது அகிர்ணையா? மாடுகள் மேய்ந்தது மேய்ந்தது உயர்தினை தானங்கய்யா. மாடுகள் மேய்ந்தது அங்கே சொல் வந்து நமக்கு வந்து அகிர்ணை சொல்லால இருக்கு. மாடுன்னு இருக்கலாமா? ஆமாங்கய்யா. ஆனா அதே சமயத்துல மாடு மேய்ந்தது, மாடுகள் மேய்ந்தது வேற, மாடு மேய்ந்தது வேற. ஆமா, மாடுங்கிறது ஒன்னா இருக்கு, மாடுங்கிறது பலவா. ஆமாங்க ஆமாங்கய்யா. மாடுகள்ன்றது பல கூட்டங்கள் அதோட இனத்து. அது மாதிரிதான் ஒன்றை ஒளிந்துட்டு சொல்றது, ஒன்றை நீக்கிட்டு சொல்றது, ஒன்று ஒளிந்த பொது சொல்ல. சரிங்கய்யா. அந்த இதுக்கேங்கய்யா 352வது நூற்பாவும் சொல்றாங்க ஐயா, தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து அந்த 352வது நூற்பா சொல்றாங்க, அந்த நூற்பாக்கு வந்து தொடர்பு இருக்கு. அப்புறம் அடுத்தது விகாரம் சொன்னீங்களா ஐயா? அந்த விகாரத்துக்கு வந்து நன்னூல்ல 155வது நூற்பாவும் 56வது நூற்பாவும் தொடர்பு இருக்கு அப்படிங்கிறாங்க ஐயா. அடுத்தது அந்த தகுதிக்கு வந்து 267வது நூற்பா இருக்கு. இந்த ஆகு பெயருக்கு வந்து 290வது நூற்பா இருக்குங்கய்யா. ஆமாங்கய்யா. இந்த அன்மொழிக்கு வந்து 369வது நூற்பா இருக்குங்கய்யா. இல்ல இதெல்லாம் உங்க கட்டுரைக்கு வெளிவர்றதுக்கு சரி சொன்னீங்களா என்னன்னு தெரியலங்க. அப்பப்ப எனக்கு வேற கட்டாயம் வந்துச்சுங்க, அதனால தாங்க சொன்னேங்க. நல்லது கூடுதல் தகவல் நன்றிமா. சரிங்கய்யா. மகிழ்ச்சி. ரொம்ப நன்றிங்கய்யா. நன்றிமா. சான்றோர் பெருமக்களே, நிறைவுக்கு வந்துடலாமா? வேற யாராவது பேச விரும்பினால் பேசலாம். ஐயா வணக்கங்க ஐயா, நான் அன்னபூரணி, திருவாரூர் மாவட்டம். பேசுங்கம்மா. வணக்கம்மா. ஐயாவுடைய வகுப்பு ரொம்ப அருமையா தெளிவா இருந்ததுங்க ஐயா. உரைநடை வடிவுல நீங்க ரொம்ப விளக்கமா சொன்னீங்க. இலக்கண வகுப்பு மாதிரி இல்லாம ரொம்ப அருமையா இருந்தது.
நன்றிம்மா, நன்றிம்மா. நன்றி. அப்புறம்யா இந்த பிராக்கெட்ல வந்து சொல்லுங்க. வழக்கின் தொகையும்னு சொல்லிட்டு பிராக்கெட்ல 2 போடுறாங்க. அப்புறம் விரியும்னு சொல்லிட்டு 6 போடுறாங்க இல்லையா? ஆமாம்மா. ஆமா, 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 ஆமா. அப்போ ஆமா. நமக்கு வந்து இந்த பிஜி, டிஆர்பி எக்ஸாம்ல வந்து கேட்கும்போது அது தொடர்பா வினாக்கள் இல்லைங்க. அதை எப்படி புரிஞ்சு படிக்கிறதுங்கய்யா? வழக்கின் வகையின் போது 2 தாம்மா. மாற்றுக்கருத்து கிடையாது. ஆ, ஆ, வழக்குடைய ஆ. வகை ஒண்ணு. இப்ப சார்பெழுத்து எப்படி நம்ம நன்னூல்ல இதுல எழுத்துல பார்க்கறோம்னா, சார்பெழுத்து 10 இருக்கு. ஆ, ஆ. சார்புடைய விரி வந்து அங்க 369 சொல்றாங்கல்ல, அது மாரிதான். இது வழக்குனுடைய விரி வந்து இங்க 6 வகை ஆ, 2. ஆ. விரிவு அதனுடைய ஆ, ஆ. விரிவு வந்து பாத்தீங்கன்னா 6. ஆ, ஆ. அதே மாரி அந்த அதனுடைய 269வது நூற்பாவிலையும் குறிப்பும் 9ம் வெளிப்படையும் 1 அப்படின்னு வருது இல்லைங்க அது? ஆமா, 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 ஆமா. அதுல அந்த வெளிப்படையும் அப்படின்னா அது 1 கொஞ்சம் இணைப்பு விட்டு விட்டு வருது. 269வது நூற்பாவுலங்கய்யா, குறிப்பு 9ம் சரிம்மா. வெளிப்படை 1ன்னு பிராக்கெட்ல வருது இல்லைங்கயா? ஆமா, 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 ஆமா. அதுல வந்து அந்த வெளிப்படை 1ங்கிறத வந்து எதங்கய்யா? வெளிப்படை 1 அப்படிங்கும்போது இன்ன பிறன்னு சொல்றாங்க பாத்தீங்களா? இன்ன பிற தனியா வருதுல்ல ஒரு சீர்பாடுல இன்ன பிற. இப்ப இதுல வந்து 9 ஆமாங்கய்யா, வந்து அந்த ஆமாங்க. விகாரத்துல பாத்தீங்கன்னா, வழித்தல் விகாரம் இருக்கு. விகாரத்துல வழித்தல் விகாரம் இருக்கிறது, ஆ, ஆ. மெலித்தல் விகாரம் இருக்கிறது, நீட்டல் விகாரம் இருக்கிறது, குறுக்கல் விகாரம் இருக்கிறது, விரித்தல் விகாரம் இருக்கிறது, தொகுத்தல் விகாரம் இருக்கிறது. அதுல முதல் குறை இருக்கு, இடைக்குறை இருக்கு, கடைக்குறை இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா அதுல இந்த நம்பர்ஸ் எல்லாம் கரெக்டா வரும். விகாரங்கள்ல சரிங்கய்யா. செய்யுள் விகாரங்களே வகைப்பாடு நிறைய இருக்கு. இப்ப வந்து வழித்தல் அப்படின்னா அது வழித்தல் விகாரம்னா என்ன? மெல்லின எழுத்து வல்லினத்தை சொல்றது. சிலப்பதிகாரத்துல நம்ம அதை மாதிரி பார்க்க முடிகிறது. சிலப்பதிகாரம் அப்படிங்கிற வார்த்தை சிலம்பு இம்பு இருக்கா? சிலம்புல இம்பு இருக்கா? சிலப்பதிகாரம் ஆமா, சிலம்பு ஆமாங்க. பிளஸ் அதிகாரம். அஞ்சு பாருங்க சிலம்பு பிரிச்சு பாத்தீங்கன்னா சிலம்பு பிளஸ் அதிகாரம். இங்க சிலப்பு இப்பு வந்து அங்க இம்மா மாறுது. அதான் வழித்தல்னு சொல்லி பார்க்கின்றோம். சரியாம்மா? சரிங்க. அப்படிங்கிறது. நன்றிங்கய்யா. நன்றிம்மா, நன்றி, நன்றி. மிக்க நன்றிங்கம்மா. ஐயா, அது சார்ந்து நான் ஒரு சின்ன அவங்க கேட்க வந்த அந்த பொருளுக்குரிய விளக்கத்தை சொல்லிடலாம்னு நினைக்கிறேன். ஐயா சொல்லுங்க, அந்த சொல்லுங்க. வெளிப்படை அப்படின்றதுக்கும் குறிப்பு அப்படின்றதுக்கும் குறிப்பு 9 ஐயா வந்து மிக அழகாக சொல்லிட்டாங்க. வெளிப்படை அப்படின்னு சொல்லும்போது வெளிப்படையா நம்ம ஒரு செய்தியை அறிந்து கொள்ளக்கூடிய நிலையில் அமைவது வெளிப்படை. அதுல ரொம்ப முக்கியமா அந்த சொல் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இருதிணை ஐம்பால்கள் அத நம்ம வெளிப்படையா தெரியுற மாதிரி இருக்கிறதுதாம்மா வெளிப்படை. அங்க ஒன்றுன்னு இல்ல அங்க. வெளிப்படைன்னு மட்டும்தான் கொடுத்திருக்கிறாங்க. அந்த வெளிப்படையில நாம வந்து இரு திணையும் உயர்திணையா அக்ரிணையான்னு அறிந்து கொள்ளலாம். அதோட அது ஆண்பாலா, பெண்பாலா, பலர்பாலா, ஒன்றன் பாலா, பலவின் பாலா அப்படின்ற அந்த செய்தியையும் உணர்த்தக்கூடிய நிலையில் அந்த சொல் அமைந்தால் அது வெளிப்படை. இது அறிய முடியவில்லை எனில் அது குறிப்பு. அந்த குறிப்பை தான் 9 அப்படின்னு ரொம்ப அற்புதமா சொல்றாங்க. வலித்தல், மெலித்தல் முதலான 9 வகையான சொற்களும் அப்படின்னு சொல்லி மிக அழகாக இத வந்து சொல்றாங்கம்மா. ஐயா அந்த 9ஐயும் பட்டியலிட்டு காட்டுற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அம்மா இது உங்களுக்கு தெளிவா தெரியுதாம்மா? தெரியுதுங்கய்யா. வெளிப்படையா இருக்கிறதுல இரு திணையும் தெரியும். பாலும் தெரியும். அந்த பாலும் ஐம்பால்கள்ல அது எதுன்னு தெரியுமா? இரு திணையில் எந்த திணை உயர்திணையா அக்ரிணையான்றது வெளிப்படையாக தெரிந்துவிடும். அப்படி வெளிப்படையாக திணை தெரியும் போதே அது என்ன பால், 5 வகை பால்கள்ல அது எந்த பால் அப்படின்றதும் மிக வெளிப்படையா தெரியும். அதனால இப்படி வெளிப்படையாக வருவதெல்லாம் வெளிப்படை. இது வராதது, அறிய முடியாத செய்தியாக அந்த சொல் இருக்குமானால் அது குறிப்பு. வேற ஒண்ணும் இல்லைங்கம்மா.
மிக்க மகிழ்ச்சி. சரிங்க. சரிங்க. நன்றிங்க. நன்றி சார். சான்று, நிலம், நேர்த்தி, காற்று, வழி எல்லாம் வெளிப்படையா சொல்ல உணர்த்தது நேரடியா. நிலம், நேர்த்தி, காற்று அதெல்லாம். ஆமாமா. சரி, நன்றி நன்றி நன்றி. ஐயாவா தெளிவான விளக்கம். சான்றோர் பெருமக்களே, ஐயா இன்னைக்கு நம்ம நிறைவுக்கு வந்துடலாமா? ஐயா வந்துடலாம் ஐயா வந்துடலாம். நன்றி. சான்றோர் பெருமக்களே, இன்னைக்கு மிக அற்புதமான ஒரு புதிய அனுபவத்தோடு ஐயாவினுடைய வகுப்பு மிக அழகாக, அது கட்டுரையாகவும் இல்லாமல், ஒரு ஆய்வுரையாகவும் இல்லாமல், ஒரு வகுப்பறையாக அது மலர்ந்தது. அந்த வகுப்பறையும் ஒரு அனுபவ உணர்வை பகிரும் வகையில் மிக அழகான ஒரு கேட்கக்கூடிய நிலையில் அமைந்தது. அப்படி அமைந்த நிலையிலும் அவருடைய உரையானது வழக்கு என்பது 2, அது இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு என்று 2ஆக பிரித்து, இலக்கணமுடையது இலக்கண போலி, மறு, இது 3ம் இயல்பு வழக்காகவும், இடக்கர் அடக்கல் மங்கலம் குழுக்குறி இது 3ம் தகுதி வழக்காகவும் மிக அழகாக அந்த நூற்பாவை சான்றுகளோடு மிக அற்புதமாக விளக்கி இருந்தார். அதுவும் இதையெல்லாம் நம்ம கரும்பலகையில நம்ம பட்டியலிட்டு நாம நடத்தலாம். அது வரைபடத்தோடு நடத்தும் போது மாணவர்களுக்கு மிக எளிமையாக அது சென்று சேரும். அவர்களுடைய நினைவில் அது மறக்கவே மறக்காது அப்படின்றதெல்லாம் எடுத்துக்காட்டி மிக அழகாக பேசிய விதம் மிக அற்புதம். செய்யுள் என்பது யாது அப்படின்னு ஒரு வினாவுக்கு அடுத்த நூற்பா 268 மிக அழகான சான்றுகளோடு, அதாவது உவமையோடு அந்த நூற்பா அமைந்திருக்கிறது. ஒன்றுமில்லை உவமை பொருள் அப்படின்னா எது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம உடம்பையே ஊமையாக்கி காட்டி இருக்கிறாங்க. பல்வகை தாதுவின் உயிர்க்கு உடல் போல் மிக அழகாக இந்த உடல் எப்படியெல்லாம் அமைந்திருக்கிறது. அந்த பல்வகை தாது அப்படின்னு சொல்லும் போது தோல் இருக்கு, ரத்தம் இருக்கு, சதை இருக்கு. அந்த சதையை இறைச்சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கப்புறம் எலும்பு இருக்கு, எலும்பு மஜ்ஜை எலும்புக்குள்ளவே எலும்பு மஜ்ஜை இருக்கு. சுவேத நீர் அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு அடிபட்டுருச்சுன்னா கூட ரத்தம் நின்ற பிறகும் சற்று அந்த நீர் கசியும். அதுதான் சுவேத நீர் அப்படின்னு சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். அது சரியா இருக்குமான்றது ஆய்வாளர்களுடைய முடிவுக்கு. இப்படி மிக அழகாக இந்த உடல் கட்டமைக்கப்பட்டதை போல செய்யுளும் அந்த செய்யுள் வல்லமை கொண்டவர்கள், அந்த புலமை கொண்டவர்களால் கட்டமைக்கப்படுவதுதான் அப்படின்றத மிக அழகாக எடுத்து காட்டி இருக்கிறாங்க. அதுவும் வல்லோர் அணிபெறச் செய்வன செய்யுள். அது எதுக்காக அப்படின்னும் போது சொல்லால் பொருளுக்கு இடனாக எப்படி இந்த உடல் கட்டமைக்கப்பட்டு உயிருக்கு இடனாக அமைந்திருக்கிறதோ, அதே போல சொல்லை கொண்டு அந்த சொல் பொருளை உணர்த்தக்கூடியதாக, அது எல்லா சொல்லும் பொருளை உணர்த்துவதை போல மிக அழகாக அதை சொல்லி இருக்கிறாங்க. சொல்லால் பொருளுக்கு இடனாக உணர்வினின் வல்லோர் அணிபெறச் செய்வன செய்யுள் என்று மிக அழகான விளக்கத்தை ஐயா அவர்கள் எடுத்து காட்டினாங்க. அதற்கடுத்து குறிப்பு, அந்த குறிப்பும் வெளிப்படையும் எவ்வாறு வரும். இப்ப கூட ஒரு அம்மையார் கேட்டதுனால அந்த வெளிப்படைன்னா என்ன அப்படின்றத ஐயாவும் சொல்லி இருக்கிறாங்க. அந்த குறிப்புன்னா என்னன்றதையும் சொல்லி இருக்கிறாங்க. ஒன்றொழி பொதுச்சொல் அப்படின்றதுக்கு நிறைய சான்றுகள் இருக்கின்றன நம்ம கிட்ட. ஐயாவும் மிக அழகான சான்றை சொல்லி இருக்கிறாங்க. அதே போல இப்ப நம்ம தொடர்ந்து பார்க்கிறோம்னா அந்த ஒன்றொழி பொதுச்சொல், விகாரம், தகுதி, ஆகுபெயர், அன்மொழி தொகை, அன்மொழி, வினை குறிப்பு, முதல் தொகை, இப்படி குறிப்போடு இன்ன பிறவும் குறிப்பில் தருமொழி அல்லன வெளிப்படை அப்படின்னு மிக அழகாக இந்த நூற்பாவுக்கு விளக்கம் மிக அற்புதமாக சொல்லி இருக்கிறாங்க. அந்த இன்ன பிறவும் அப்படின்றதுக்கு என்ன சில உரையாசிரியர்கள் எடுத்து காட்டியிருக்கிறாங்க. இப்ப பாயா வேங்கை அப்படின்னு ஒருத்தர் எடுத்து காட்டியிருக்கிறார். இது நமக்கு உரையாசிரியர்கள் இல்ல இந்த இலக்கண நூற்பாவுல இடம் பெறலனாலும் இதை தாண்டி இப்படி எல்லாம் நம்ம வழக்கத்துல இருக்கு. அப்ப வேங்கைன்றது 2 பொருளை தரும் அப்படின்றது. அது 2 பொருள் என்ன அப்படின்னா, ஒன்று வேங்கை என்ற விலங்கை குறிக்கிறது, இன்னொன்று மரத்தை குறிக்கிறது. அப்போ வேங்கைன்னு சொல்லும் போது எதுன்னு நம்ம மயங்க கூடாதுன்றதுக்காக செய்யுள்கள்ல பாயா வேங்கை நிறைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுக்கும் போது, பாயா வேங்கைன்னா எது
அப்போ வேங்கைன்ற விலங்கு பாயக்கூடியது, அது எல்லோரும் அறிந்தது. பாயா வேங்கைன்னும் போது அது மரத்தை குறிக்கிறது. இப்படி நல்லா மிக அழகாக எடுத்துக்காட்டி இவை போல வருவன எல்லாம் பிற குறிப்புகள் பிறவும். அப்படின்றதையெல்லாம் எடுத்து காட்டுறாங்க. அந்த என்ன பிறவும் என்றமையால் வினையால் அணையும் பெயர்கள் தெரிநிலை குறிப்பு வினையெச்சங்கள் செய்யுமென் முற்று கேட்குன போலவும் கிழக்குன போலவும் அஃறிணை இடத்து சொல்லப்படுவன முதலானவை எல்லாம் நாம குறிப்பால உணர்த்துபவையாக கொள்ளலாம் அப்படின்றது உரையாசிரியர் பெருமக்கள் எடுத்து காட்டியிருக்கிறாங்க. இதையும் பேராசிரியர் அடைக்கலராஜ் அவர்கள் மிக அழகான அனுபவங்களோடு மிக அற்புதமாக எடுத்து காட்டினார்கள். சென்னை செந்தமிழ் மன்றமும் அனைத்திந்திய சாதனை புத்தக நிறுவனமும் இணைந்து ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து மகிழ்கிறது, பாராட்டுகிறது. நன்றி. சான்றோர் பெருமக்களே, சான்றோர் பெருமக்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் ஆய்வாளர் நண்பர்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் சென்னை செந்தமிழ் மன்றமும் அனைத்திந்திய சாதனை புத்தக நிறுவனமும் இணைந்து நன்றியை தெரிவித்து மகிழ்கிறது. அத்துடன் இன்றைய நூற்பாக்களை மிக அழகாக இசையோடு வழங்கிய அம்மையார் செல்வி காயத்ரி ஸ்ரீ கந்தவேல் அவர்கள், அவர் இலங்கை யாழ்ப்பாணத்து பல்கலைக்கழகத்துல அவர் பணியாற்றி கொண்டிருக்கிறார் விரிவுரையாளராக. அங்கிருந்து அவருடைய இசையை கேட்கும் போது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. பல பேர் அவருடைய இசையை கேட்பதற்காகவே இணைகிறோம் என்பதில் அதுவும் பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த நினைவுகளோடு அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து மகிழ்கிறோம். இந்த நிகழ்வை நிறைவு செய்கிறோம். மீண்டும் நாளை சந்திப்போம் 72வது நாள் நிகழ்வில் என்று கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நன்றி. அனைவருக்கும் நன்றி. நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா. இன்னைக்கு என்ன காத்திருந்து முன்னாடியே சொல்லிட்டீங்க? ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி அம்மா. சிறப்பான முயற்சிங்க. நல்ல சிறப்பா கொண்டு போறீங்க. வாழ்த்துக்கள்ங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. நல்ல தெளிவான நடையோட உங்களுடைய அந்த தலைமை பண்பு அருமையா இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி. வாழ்த்துக்களும் பாராட்டுங்க ஐயா. பணி தொடர தொடர்ந்து சிறப்பா தமிழுக்கு நீங்க தொண்டாற்ற எனது நெஞ்சாத நன்றிங்க. நன்றிங்க ஐயா. தாங்களும் வாருங்கள், நாள்தோறும் தங்களுடைய கருத்துக்களையும் பகிருங்கள். அதுதான் சென்னை செந்தமிழ் மன்றம் விரும்புகிறது. நல்லதுங்க. கட்டாயம். தங்களுடைய கட்டுரையும் ஒரு 10 நாளுக்குள் அளிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த பன்னாட்டு கருத்தரங்கம் புத்தகம் வெளியீடு மிக அற்புதமாக கொண்டு வரணும்னு நினைக்கிறோம். ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா. நன்றி. ஏற்கனவே பேசியவர்கள் எல்லாம் கட்டுரைகளை அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். முதல் தொகுதி ஏறக்குறைய ரெடியாகி இருக்கிறது, தயாராக இருக்கிறது. அதிகாரம் 2வது தொகுதியாக இடம்பெறுகிறது ஐயா. நல்லதுங்க. ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா. நன்றி. வணக்கம். அம்மா சங்கீதம்மா இருக்கிறீங்களா? இல்லை போலும்.